Yeah, very good morning to one and all present here. First of all, I would like to thank our management, principal, administrative officer for providing the opportunity to organizing this kind of activities during this COVID situation. So next, I would like to welcome all department HODs, faculty members, and my dear students for this wonderful webinar. So finally, I would like to extend my welcome to our today's chief guest, Mr. P. Purnachandran, Assistant Manager, Head Office, Canara Bank, Bangalore. And I am proud to say he is related to Department of Electronics and Communication Engineering during the year of 2010 to 2014 in Jai Shri Ram Engineering College. Yes, he is the proud of our EC alumni. So gracious welcome you, sir. Thank you, ma'am. So on coming to short profile of our today's chief guest, Mr. P. Purnachandran. So he is currently working as Assistant Manager, Head Office, Canara Bank, Bangalore. So in addition to that, he is running the YouTube channel, the name of Dow Demolisher. So in that, he has posted a large number of videos. So likewise, educational related news were nearer to count of 10. Book reviewers were near to count of 8. Science experiments were nearer to count of 6. And he has been analyzing the news recently for his posting. So without wasting the precious time, so I would like to hand over the session to today's chief guest, Mr. P. Purnachandran, and also our proud of EC alumni. Purnachandran? Yes, ma'am. Yes, ma'am. Thank you so much, ma'am. Thank you so much. You can start, ma'am. Yes, ma'am. Good morning to all my brothers and sisters, and thanks for Dinagaran sir and Kalai ma'am for the welcoming me. And I completed, as Dinagaran sir said, in 2014 passed out on in your college. What college you are studying now? As an ECE student, I passed out in 2014. So in the session, I am going to discuss three things. இந்த செஷனை வந்து நான் மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா செல்ஃப் ஹெல்ப் ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸ். இதை பற்றி ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் இஸ் இன்ஜினியரிங். நான் இன்ஜினியரிங் படித்தப்போ இந்த விஷயம் எல்லாம் நான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை வந்து செகண்ட் டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் எது மிஸ் பண்ணனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் த தேர்ட் திங் இஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரெசன்ட் சினாரியோவில் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த த்ரீ திங்ஸ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் செஷன். ஃபஸ்ட்டு விஷயம், செல்ஃப் ஹெல்ப் ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸ். இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, எல்லோரும் சக்ஸஸை நோக்கியே போவோம். நம்ம வந்து வாழ்க்கைனா சக்ஸஸாக இருக்கணும், யாருமே ஃபெயிலியராக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். அந்த சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம படிக்கணும், குட் மார்க்ஸ் வாங்கணும், ஒரு நல்ல பொசிஷன் போகணும், அது போனால் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக சக்ஸஸ்க்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை. ஒரு வேலை கிடச்சி, ஒரு வீடு வாங்கி, ஒரு கார் வாங்கி செட்டில் ஆகிட்டோம்னா நம்ம சக்ஸஸ். 4 பேர் வந்து நம்மளை வந்து ஓகேப்பா செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அது சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது இல்லை சக்ஸஸ். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 8 விஷயம் இருக்குது. 8 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆம்பிஷன். இது இன்னுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி தியரி டாபிக் எதுவுமே கிடையாது. டிஎஸ்பி சப்ஜெக்ட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. சும்மா ஃப்ரீயாக ஆஸ் அ பிரதர் ஐ எம் அட்வைசிங் யூ. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக கவனிங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் ஆம்பிஷன். ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு ஆம்பிஷனுங்கிறது நம்ம வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன் ஆம்பிஷன் வேணும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு மோட்டார் சைக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் எங்கே போகிறேன்னு நீங்கள் முடிவே பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று எங்கே ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு டேஞ்சரஸான பிளேஸுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிள் எடுக்கும்போதே நான் இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போகணும், திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா கரெக்டாக அந்த டைரெக்ஷன் நோக்கி போவீங்க. எதுவுமே இல்லாமல் மோட்டார் சைக்கிள் எடுத்திங்கன்னா சுற்றிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் ஆம்பிஷனுங்கிறது. ஒரு இடத்துக்கு சென்றடைகிறதுக்கான ஒரு பாத். நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் நம்ம வாழ்க்கையில். சரி, அது எப்போ முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பேஷன் இருக்கும். நான் இதுதான் ஆகணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை பொலிட்டீஷியன் ஆகணும், இந்த மாதிரி ஆசை இருக்கும். அது எப்போ ஒரு சில பேர்த்துக்கு உதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th படிக்கும்போது ஆகலாம், இல்லை காலேஜ் படிக்கும்போது
நான் இது மாதிரி ஆனால் நல்லா இருக்கும்னு தோணலாம். இல்லை நம்ம வந்து காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு யோசனை வரலாம் நம்மளுக்கு. ஆனால் எப்போ வருதுங்கிறது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து இதை நினச்சோம், பட் ஆனால் காலேஜில் இந்த டிகிரி எடுத்துட்டோம், நம்மளோட பேஷனே இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம துவண்டு போகாமல் அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. லைஃப் இஸ் தேர். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மகாத்மா காந்திஜி அவர் பார்த்துட்டிங்கன்னா இங்கே சட்டப்படிப்பு முடிச்சுட்டு இந்தியாவில் லண்டனில் முடிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு 1893 அங்கே போய் ஒரு லாயராக வேலை செய்கிறக்காக சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு. அங்கே ஒரு அநீதி நடக்குது அவருக்கு. எங்கன்னா பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துட்டிங்கன்னா அவர் ட்ரெயினில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளையர்கள் எல்லாம் உட்கார்றதுக்குனே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. பட் ஆனால் அதுக்கான பயணச்சீட்டு வாங்கியிருக்காரு. டிக்கெட் கலெக்டர் வந்து கேட்குறாரு, கொஞ்சம் பிளாக்காக இருக்காரு இவர் என்ன அப்படின்ட்டு போய் கேட்குறாரு, நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரக்கூடாது அப்படிங்கும்போது காந்திஜி காமிக்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நான் இந்த கம்பார்ட்மெண்ட்டு டிக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன், ஐ எம் எலிஜிபிள் டு சிட் ஹியர் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த டிக்கெட் பர்சன் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுறாரு, வெளியே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டோன்னா அவருக்கு உதிக்குது, ஓ இந்த சமுதாயத்தில் இன்இக்வாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்பார்த்தைட் அதாவது நிறவெறின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றணும், இதுக்கான விஷயத்தில் நம்ம இறங்கணும் அப்படிங்கிறாரு. அவர் என்ன ஒரு லாயர் ஆகணும்னு நினச்சி சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு. அங்கே போனோன்னு ஒரு அநீதி நடக்குது. அங்கேருந்து அவரோட ஆம்பிஷன் சேஞ்ச் ஆகுது. எப்போ காலேஜெல்லாம் முடித்து வேலை செய்யும்போது சேஞ்ச் ஆகுது. ஆம்பிஷன் மே கம் அட் எனி டைம். ஆனால் ஆம்பிஷன் வந்ததுக்கப்புறம் அதை நோக்கி போகிறோமாங்கிறது தான் முக்கியம். ஒரு சில பேர் பயந்துட்டு அவரும் சரி தள்ளி விட்டுட்டாங்க, அங்கேயே உட்காந்துட்டு அடுத்த ட்ரெயினில் போவோம் அப்படின்னு போய் லாயர் வேலையை பார்த்துருந்தாருன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலையும் எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது, இந்தியாவிலையும் எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. ஸோ ஒரு ஆம்பிஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, இதுதான் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பிஜேபியில் வந்து ஒருத்தர் சேர்ந்திருக்காரு துணைத் தலைவராக, அண்ணாமலை அவர்கள். அவர் பார்த்துட்டிங்கன்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து ஐஏஎம் படிக்க போகிறாரு. நம்ம கோயம்புத்தூரில் தான் பிஎஸ்ஜியில் படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு ஐஏஎம் போகிறாரு லக்னோ, மேல் படிப்பு படிக்கிறதுக்கு. அது படித்து முடிச்சுட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம நாட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐஏஎம் படிக்கிறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது, உத்தரப்பிரதேசில் பார்த்துட்டிங்கன்னா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கெல்லாம் கொலை பண்ணுறவங்க இருக்காங்க. ஃபார் 5 rupees and 10 rupees they are killing the people. ஸோ அதை பார்க்கும்போது ஐயோ இந்த சொசைட்டி ரொம்ப இதாக இருக்குது, இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த டைமில் இன்னொரு இன்சிடெண்ட் நடக்குது. இந்த தாஜ் ஹோட்டலில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டெரரிஸ்ட் ஒரு 4 பேர் வந்து நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க. அதுவும் அவருக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் முடிவு பண்ணுறது நம்ம சொசைட்டி ரிலேட்டடான, சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயம் பண்ணுன்ட்டு சிவில் சர்வீஸ் எழுதுறாரு. சிவில் சர்வீஸ் எழுதி ஐபிஎஸ் ஆகி இங்கே கர்நாடகாவில் போஸ்டிங் வாங்கி வந்தார். இப்போ வந்து பொலிட்டீஷியன் ஆகுறாரு. இப்போ பொலிட்டீஷியன் ஆகிறதும் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறது ஒன்று தான். அவர் என்ன நினச்சாரு, சொசைட்டியை கொஞ்சம் எம்பவர் பண்ணணும், கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஐபிஎஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டீஷியன் போத் ஆர் சேம், ஹிஸ் மைண்ட் செட் இஸ் சேம். ஸோ அவர் ஐஏஎம் படிக்கும்போது ஒரு ஆம்பிஷன் வந்து உருவாகுது நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது. ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ ஆம்பிஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும், மைண்ட் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப். அது எப்போ வேணால் உதிக்கலாம், பட் ஆனால் நீங்கள் சிந்திக்கல அப்படின்னா அது உதிக்காது. கரெக்டுங்களா? நம்ம சிந்திக்காமே சும்மா வேலை கொடுக்குறாங்க செய்கிறோம் போகிறோம் அப்படின்னு இருந்தால் நம்ம மைண்டு வேலை செய்யாது. பட் ஆனால் வி ஹாவ் டு திங்க், வி ஹாவ் டு டூ சம்திங் டு த சொசைட்டி. நம்ம லைஃபுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். நம்ம போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அந்த ஆம்பிஷன் அப்படின்னா என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஆம்பிஷன். விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, லாஸிங் யுவர் சைட் இஸ் நாட் அன் இஷ்யூ, லாஸிங் யுவர் விஷன் இஸ் அ வேர்ஸ்ட் திங். அதாவது உன் கண்ணை இழக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைப்பா, உன்னோட விஷனை இழக்கிற பற்றியா அதுதான் ரொம்ப ஒஸ்டான திங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் யுவர் ஆம்பிஷன். ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் யுவர் ஆம்பிஷன். ஃபஸ்ட்டு ஒரு எழுதி வச்சுருங்க, ஒரு போர்டு இல்லாட்டி ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வைங்க, என்னோட ஆம்பிஷன் இதுதான் அப்படின்னு வீட்டில் ஒட்டி வைங்க. நீங்கள் நடந்து போகும்போது அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு திங். ஆம்பிஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் திங் வந்து ஃபியர். நம்ம எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மனிதனுக்கும் ஃபியருங்கிறது இருந்தே தான் தீரும். பட் ஆனால் ஹவ் யூ மாஸ்க் த ஃபியர்,
அந்த ஃபியரை வந்து எப்படி நீ வந்து கவர் பண்ணுற அதில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ எல்லா மனிதர்களுக்குமே ஃபியர் இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒரு பெரிய விஷயம், நீங்கள் வந்து ஆம்பிஷனை வந்து சிறுசாக வைக்கவே கூடாது. இதை நான் உங்கள்கிட்ட இன்னும் சொல்ல. ஆம்பிஷன் வந்து ஒரு ட்ரீம்னா பெரிய லெவலில் ட்ரீம் பண்ணணும். ட்ரீம் பண்ணுறதுக்கு எதாவது காசு தரணுமா? தரவே தேவையில்லைங்க. ஸோ திங்க் பண்ணும்போதே பெருசாக திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பெரிய விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ அந்த பெரிய விஷயத்தை நம்ம எப்படி பயம் இல்லாமல் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பெரிய விஷயத்தை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயமா பண்ணால் அந்த பெரிய விஷயத்தை அட்டைன் பண்ணலாம். இப்போது நீங்கள் பழனி டெம்பிள் போகிறீங்கன்னு வைங்களேன், மலை ஏறுறீங்க, ஒரே தடவையில் மேலே உயர முடியுமா? முடியாது. ஒவ்வொரு படியாக தான் நம்ம ஏறி போகணும். தட் இஸ் த ப்ராசஸ். ஸோ அதே விஷயந்தான், நீங்கள் ஒரு ஆம்பிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், சிறுசாக வைக்கக்கூடாது, வானத்துக்கு வைக்கணும் உங்களோட ஆம்பிஷன். அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு பயம் வந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராசஸ், இந்த விஷயம் செய்யணும்னா இதை பண்ணணும், இதுக்கப்புறம் அது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெரி ஃபாக்ஸ்னு ஒருத்தர். டெரி ஃபாக்ஸ் கனடாக்காரர், ஓகேவா? 1980 அவருக்கு வந்து ஒரு கேன்சர் அஃபெக்ட் ஆகிறார். கேன்சர்னால் அஃபெக்ட் ஆகி என்ன ஆகுது, ஒரு காலை இழந்துட்டார். ரைட் லெக் வந்து இல்லவே இல்லை, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க கேன்சர்னால. அதுக்கப்புறம் அவர் துவண்டே போகல. சரி, நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, காலே போயிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் கேன்சர் சரியாகுமா ஆகாதானே தெரியாது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அவர் துவண்டு போகல. என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாரத்தான் ஓடலாம். என்னது, ஒரு மாரத்தான் ஓடலாம், ஈஸ்ட் டு வெஸ்ட் கிராஸ் கனடா, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் ஓடலாம் அப்படிங்கிறாரு. அதோட கிலோமீட்டர் தொலைவு எவ்வளோ தூரம் தெரியுங்களா? 5500 கிலோமீட்டர்ஸ். எவ்வளவு? 5500 கிலோமீட்டர்ஸ். நம்ம இங்கேருந்து 10 கிலோமீட்டர் சும்மா நடந்து போகணுன்னா என்னப்போம், 10 கிலோமீட்டர் அப்படிம்போம். 5500 கிலோமீட்டர்ஸ் வித்தவுட் ஒன் லெக். ஒரே ஒரு லெக்கை வச்சுட்டு இன்னொரு லெக்கில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு இரும்பு, அதை வச்சுட்டு 5500 கிலோமீட்டர்ஸ் நான் ஓடுறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. எதுக்காக மாரத்தான் ஓடுறாருன்னா, இந்த கேன்சர்னால அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ்க்கு வந்து நிதி திரட்டுறதுக்காக. அதாவது இவரை மாதிரியே நிறைய பேர் கேன்சரில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நிதிங்கிறது வேணும்ல. நிறைய பேர்த்துக்கு காசு இருக்காது, கேன்சருக்கெல்லாம் செலவு அதிகம். ஸோ அதுக்கு வந்து நான் ஓடினோம்னா நம்மளை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு வரும், இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக ஓடலான்னு முடிவு பண்ணுறாரு. அவர் எப்படின்னா 12th ஏப்ரல் 1980 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அவர் ஓடிட்டே இருக்காரு. அண்ட் கடைசியாக செப்டம்பர் 1 5373 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்காரு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, செப்டம்பர் 1 நிறுத்துறாரு. 5373 கிலோமீட்டர்ஸ் ஓடி ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அதுவும் ஏன் நிறுத்துறாருன்னு பார்த்தோம்னா, அந்த கேன்சர் வந்து லங்ஸ்க்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சாமா. கேன்சர் வந்து லங்ஸ்க்கெல்லாம் பரவுனதுனால அவரால் ஃபர்தராக ஓட முடியல. ஸோ ஆல்ரெடி அவர் கேன்சரில் அஃபெக்ட் ஆகி ஓடுறாரு, ஃபர்தராக அவருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால செப்டம்பர் 1 5373 கிலோமீட்டர்ஸில் ஸ்டாப் ஆகுறாரு. அப்போது ப்ரெஸ் எல்லோரும் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சாத்தியமாகுது, 2 கால் இருக்கிறவனாலே ஓட முடிய மாட்டேங்குது, நீங்கள் ஒரு காலை வச்சுட்டு இப்போ 5373 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், டெரி ஃபாக்ஸ் சொல்கிறாரு, நான் வந்து ஃபுல் டிஸ்டன்ஸை நான் இலக்காக வைக்கவே இல்லை, 5500 கிலோமீட்டர்ஸ் நான் இலக்காக வைக்கல. நான் ஓடும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்ப்பேங்க, ஒரு லேம்ப் போஸ்ட் பார்ப்பேன், அதை எப்படியாச்சும் தொட்டுறணும்னு ஓடுவேன், அதை நான் தொட்டு முடிச்சிட்டேன்னா அடுத்த லேம்ப் போஸ்ட்டை நான் இலக்காக வைப்பேன். ஸோ இப்படி தான் நான் வந்து 5373 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 9 months அவர் இறந்துட்டார். பட் ஆனால் இப்போவுமே 1 year ஒன்ஸ் டெரி ஃபாக்ஸ் மாரத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க இவரோட ஞாபகமாக. விக்டோரியாவில் பார்த்திங்கன்னா இவருக்குன்னு ஒரு செலவு வச்சுருக்காங்க. ஸோ அவருனாலேயே, அதாவது நம்ம இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு, இவ்வளோ பெரிய இறப்போம் இல்லை இறக்காமல் போயிடுவோன்னு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிறாரு பயம் இல்லாமல். உங்ககிட்ட இல்லை என்கிட்ட எல்லாம் 5000 கிலோமீட்டர் ஓடுன்னா நம்ம திங்க் பண்ணுவோமா? வி வில் ஃபியர். பட் ஆனால் அவர் ஃபியர் ஆகலை. ஸோ அவரை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம கை கால் நல்லா இருக்குது, நம்ம கண்ணு நல்லா இருக்குது, காது கேட்குது, பேச முடியுது, நம்ம ஏன் பயப்படணும்? அவருனாலே முடியுது. அவருக்கே அவ்வளோ தன்னம்பிக்கை வருதுன்னா, ஒரு இறக்க போகிறோன்னு நினைக்கிறவருக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கணும்? ஸோ எப்போவுமே நீங்கள் துவண்டு போகும்போது டெரி ஃபாக்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவருனால அவ்வளோ பண்ண முடியுது, அவ்வளோ பெரிய கஷ்டங்களை வச்சுட்டே அவரால் ஓட முடியுது. உங்களுக்கு கேன்சர்னால் சும்மா கேன்சர்னு நம்ம வந்து வாயில் சொல்லிடுறோம், அதில் படுற வலியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம காலேஜில் தான் படித்த மாணவன்,
கேன்சர்னால் இறந்துட்டார் என்னோட ஃப்ரெண்டு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி 1 year 1.5 year he went for the ட்ரீட்மெண்ட்னா சும்மா போய் ஒரு காய்ச்சலுக்கு ஊசி போடுறதெல்லாம் கிடையாது. தெரப்பி வைப்பாங்க, ரேடியேஷன் வைப்பாங்க, அண்டு நைட் வலி பொறுக்காது, கால்லாம் ரொம்ப வலிக்கும். he can't go to the toilet also, he can't sit. ஸோ இந்த அளவு கேன்சர் பர்சன்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. நான் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எவ்வளோ துயரம் பட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் ஃபைனலி ஹி டைட் அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் இதே மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோடய கொலீகோட சன் 10 வயசு தான் ஆகுது, ஒன்லி 10 years, இஸ் அஃபெக்டட் வித் பிளட் கேன்சர். 3 months ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பிளட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த 10 வயசு பையனுக்கு வந்து தலையில் முடியெல்லாம் உதிர்ந்துருச்சு, எல்லாம் அந்த ரேடியேஷன் வச்சதுனால. ஸோ தீஸ் மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் அவர் சொசைட்டி. நம்ம எல்லோரும் நல்லா இருக்கோம், நம்மளால் ஏன் பண்ண முடியாது? அவங்க படுற துயரம் இல்லாமல் நம்ம பட போகிறோம்? நோ, டெஃபினெட்லி நாட். நம்ம பண்ண வேண்டியது அவங்க பண்ணுற விஷயத்தில் அட்லீஸ்ட் 50%, ஒன்லி 50% அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டம் நம்ம பட்டாலே நம்ம பெரிய உயரத்துக்கு போயிடுவோம். அந்த சொசைட்டியில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும். நம்ம உயரம் போனால் மட்டும் பத்தாது, நம்ம உயரம் போய் சில மாற்றங்கள் கொண்டு வரணும், நம்ம சொசைட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஃபியரை வந்து அறவே ஒழிச்சிருங்க. எப்பவுமே உங்களுக்கு ஃபியர்னு ஒன்று வந்துச்சுன்னா டெரி ஃபாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன சில பர்சன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களே அவ்வளோ போல்டாக இருக்கும்போது நம்மளும் எவ்வளோ போல்டாக இருக்கணும்னு நினைங்க. ஸோ செகண்ட் திங் ஃபியர். அண்ட் தேர்ட் ஒன் கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு எய்ம் வச்சிட்டோம், நம்ம வந்து பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் போக முடியுமா? குறுக்கு வழியில் போகலாம், ஆனால் கொஞ்ச நாள் சக்ஸஸ் ஆகும், ஃபைனலாக லைஃப்பில் தோற்றுருவோம். ஸோ எப்பவுமே சக்ஸஸ் அடையணுங்கிறக்காக ஏதோ ஒரு வழியில் போய் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஃபார் தட் ஒன்லி ஐம் டெல்லிங் கேரக்டர் ரொம்ப முக்கியம். சரி, கேரக்டர்னால் என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு விஷயம் தப்பாகுது, அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியுது, அது ஒத்துக்க தைரியம் இருக்கணும். இல்லை சார் இவன் பண்ணதுனால தான் சார் நான் இப்படி ஆயிடுச்சு, இவன் என்கிட்ட சொல்லித்தராதனால தான் சார் நான் ஃபெயில் ஆகிட்டேன், உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் அதே தான் சொல்லுவீங்க. ஸோ அந்த ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம அடுத்தவனை ப்ளேம் பண்ணுறத விட்டு போட்டு நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு முழு பொறுப்பு ஏற்றுக்க தெரியணும். அதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டரில் மெயின் விஷயம். ஜாப்பனீஸ் கல்ச்சர்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த ஊழியர்கள் இல்லை சார் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்குவாங்களாமா. ஸோ நம்ம இதிலெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு சில பேர், எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சில பேர் ப்ளேம் பண்ணுவாங்க, இவர் தான் காரணம், நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மனசாட்சியை தொட்டு நம்ம தப்புன்னா தப்புன்னு எடுத்துக்கணும். அண்டு செகண்ட் திங் எடுத்துட்டிங்கன்னா கேரக்டரில் மாரல் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். எல்லாருமே ஒரே மனிதர்கள் கிடையாது. எனக்கு வேறு மைண்ட் செட் இருக்கும், உங்களுக்கு வேறு மைண்ட் செட் இருக்கும். ஒரு விஷயத்தில் எனக்கு வேறு கருத்து இருக்கும், உங்களுக்கு வேறு கருத்து இருக்கும். பட் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, இதுதான் அப்படின்ட்டு. அதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். எப்பவுமே அதுலேருந்து தவற போகக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பிரைப், லஞ்சம், நம்ம இந்தியன் படம் பார்ப்போம். இந்தியன் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பூரிச்சு போயிடும். இந்த மாதிரி தான்டா இருக்கணும், லஞ்சமே கொடுக்கக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி அந்த படம் பார்க்கும்போது தெரியும். பட் ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே லஞ்சம் கொடுத்தா தான் நம்ம வேலை சீக்கிரம் முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். ஓகே விடு இந்த ஒரு தடவை அப்படின்னு சொல்லி போயிடுவோம். த ஒன் யார் இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சாங்களோ அவங்க அந்த இடத்துல காசு கொடுத்துடக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டோம். அதுதான் மாரல் பிரின்சிபல் தே ஹாவ் டு ஃபாலோ. உங்களுக்குன்னு ஒரு மாரல் பிரின்சிபல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இருக்கும் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் போகும்போது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு சில விஷயம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெல்மெட் அணியிறது. நம்ம போலீஸ் இருந்தால் தான் ஹெல்மெட் அணிவோம். போலீஸ் இருக்காங்களா, அந்த முக்கில் போலீஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே போனால் தான் நம்ம ஹெல்மெட் போடணும். இந்த முக்கில் போனால் இருக்க மாட்டாங்க, இதில் போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ ஹெல்மெட் போடுறது யாருக்காக? போலீஸ்க்காகவா? நோ, நம்மளுக்காக, நம்ம உயிரை வந்து பாதுகாத்து கொள்றதுக்காக நம்ம ஹெல்மெட் அணிகிறோம். ஸோ போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் போகிறது, போலீஸ் இல்லை அப்படின்ட்டு ஹெல்மெட் போடாமல் போகிறது தவறு. அண்ட் செகண்ட் திங், சிக்னல் ப்ரீச். நம்ம பார்த்தோம்னா ரெட் சிக்னல் போட்டிருக்கோம், 5-4 அப்படின்னு வர்றக்குள்ளேயே 5ங்கும் போதே கிளம்பியிருப்போம் எல்லாருமே. அந்த சிக்னலே கிராஸ் பண்ணி போயிருப்போம்.
அந்த ரெட் சிக்னல் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம வெஹிக்கிளை. இதெல்லாம் யார் நம்ம தான் சேஞ்சஸ் கொண்டு வரணும். நம்ம இந்தியாவே அப்படி தான் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளும் இப்படி தான் போவோம், நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? சிக்னல் ப்ரீச் பண்ணக்கூடாது, ஹெல்மெட் எப்பவுமே அணியணும், அது நம்ம பாதுகாப்புக்காக. பின்னாடி உட்காருங்கிறதும் அணியணும். மோஸ்ட்லாக அஃபெக்ட் ஆகிறது வந்து பின்னாடி உட்கார்றவங்க தான். ஸோ அவங்களுக்கும் அணிய சொல்லணும். நம்ம பைக் நம்ம எடுக்கிறோன்னா வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். பின்னாடி உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போட சொல்லணும். அதெல்லாம் நம்ம தான் சேஞ்சஸ் கொண்டு வரணும். இந்த ஜென்ரேஷன் ஏதோ கொஞ்சம் முடிவு எடுத்தால் தான், நம்ம ஜென்ரேஷன் எடுத்தால் தான் அடுத்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் மாற்றம் வரும். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு பி. இந்த சமுதாயத்தில் உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா நீயே அந்த சேஞ்சாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சிக்னலை ப்ரீச் பண்ணக்கூடாது. தேர்ட் விஷயம், இந்த டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிருப்போம் அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபுட் பாத் இருக்கும், மக்கள் நடந்து போகிறக்கான பாதை, அதில் ஒருத்தன் வந்து மேலேறி போவார். அதை பின்தொடர்ந்து பின்னாடி 10 வெஹிக்கிள் போகும். ஃபுட் பாத்துங்கிறது நடக்கிறக்காக தான், அதில் நடக்கிற மக்களும் இருக்காங்க. அதில் ஏறிட்டு நம்ம போகலாமா? போகக்கூடாது. ஸோ இன்னொருத்தங்களே போனாலும் நீங்கள் போகாமல் நிற்கணும். ஸோ திஸ் இஸ் வேர் த சொசைட்டி வில் சேஞ்ச். நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப்புனால தான் சொசைட்டி வந்து அடுத்த ஜென்ரேஷனில் மாற்றம் வரும். போலீஸ் எத்தனையோ சொன்னாலும் எத்தனை போலீஸ் இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஒரு பர்சனுக்கும் ஒரு போலீஸ் இருக்காங்களா? நான் ஒருத்தர் இருக்கேன் இந்த சொசைட்டியில், என்ன நோட் பண்ணுறதுக்காக ஒரு போலீஸ் இருக்காங்களா? கிடையாது. சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா 700 பர்சன் 700 பீப்புளுக்கு ஒரு போலீஸ், அந்த விகிதத்தில் தான் இப்போ போலீஸ் பர்சனல்ஸ் இருக்காங்க. இப்போ 700 பேர்த்த ஒருத்தர்னால கண்காணிக்க முடியுமா? ஸோ இந்த 700 பேரும் மாறினா தான் சொசைட்டி நல்லா மாறும். ஸோ வி ஆர் த பர்சன்ஸ், வி ஹாவ் டு டெல் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபேமிலிஸ், அவர் ரிலேஷன்ஸ், எல்லாத்திட்டையும் நம்ம தான் சொல்லணும். இது தப்பு, இது சரி, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஸோ இதெல்லாம் மாரல் பிரின்சிபலாக நீங்கள் எடுத்துக்கங்க. இது வந்து என்னோட சஜஷன். இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சொசைட்டிக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஸோ கேரக்டரில் இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே ஒரு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு, திங்ஸ் வாங்குறதுக்கு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் நம்ம 4ஆவதாக போகிறோம். நம்ம முந்திட்டு போய் என்ன இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போய் கை விட்டு அதை வாங்கிட்டு போயிடக்கூடாது. ஆல்ரெடி 3 பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கணும்னு நம்ம மனசாட்சிக்கு நம்மளுக்கே தெரியணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்க. நீங்கள் கடைப்பிடிச்சாதான் அடுத்த ஜென்ரேஷன் கடைப்பிடிக்கும். அடுத்தது, நம்ம ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னு இன்டெரக்டாக போகவே கூடாது. இந்த லஞ்சம் கொடுத்து போகணும்னு நினைக்கிறது, அப்புறம் இன்னொருத்தனை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம மேலே ஏறணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லுவோம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சின்ன குழந்தைகள், அதுக்கு என்னன்னே தெரியாது, மியூசிக் ஆன் பண்ணி விட்டுருவோம், குழந்தை சுற்றிட்டு இருக்கோம், மியூசிக் ஆஃப் பண்ணோன்னே தள்ளி விட்டுட்டு ஒருத்தனை தள்ளி விட்டு அந்த சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிறது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒன்றும் புரியாத வயசு, என்னென்னே தெரியாது, ஆனால் அதில் உட்காரணும் அப்படின்னு தெரியுது. ஆனால் உட்காரணுன்னா என்ன பண்ணணும், இன்னொருத்தன் உட்காரக்குள்ளே அவன் உட்கார வந்தால் கூட அப்படியே அடித்து பிடிச்சி தள்ளிட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எத்திக்கலான விஷயமா எனக்கு தெரியல. குழந்தைகளுக்கு வந்து 2 பேருமே சமமாக போட்டிக்கிட்டு அழகாக ஜெயிக்கிறது தான் இது. இன்னொருத்தர் உட்கார வரும்போது தள்ளி விட்டு உட்கார்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எத்திக்கல் விஷயமா எனக்கு படலை. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஜாப் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொருத்தனை தள்ளி விட்டுட்டு தான் நம்ம இது பண்ணணும். தள்ளி விடுறது இந்த சென்ஸு இன்டைரக்டாக, அதாவது இன் அ ராங் வே. மியூச்சுவலாக ஒரு காம்படிட் பண்ணி ஜெயிக்கிறது வேறு, ஒருத்தனை தள்ளி விட்டு கீழே இறக்கி ஜெயிக்கிறது வேறு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஜெயிக்கிறது இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் பிரின்சிபல்னு உங்களுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோ இன் அ ரைட் வே, டோன்ட் கோ இன் அ ராங் வே. இதெல்லாம் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் த 4th திங், பாவர்ட்டி. நம்ம எல்லோரும் நினைப்போம், நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் வந்து ரொம்ப வறுமை நிலையிலேருந்து வந்தவன் அப்படிங்கிற மாதிரி, நான் எப்படி இதெல்லாம் சாதிக்க முடியும், என்னோடய ஃபேமிலியே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும், நான் வந்து ஆம்பிஷன் வச்சுட்டேன், எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எனக்கும் தான் இருந்தது. த திங் இஸ் தட், அதுக்கெல்லாம் நீங்கள் நினச்சிக்கணும், நம்ம சொசைட்டிலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. துருபாய் அம்பானி எடுத்துக்கங்க. அவரு கீழ்நிலையிலேருந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தவர் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இப்போ வந்து திருப்பூரில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, பெரிய கம்பெனியை வச்சு நடத்துகிறவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு விற்பனை பண்ணவங்க தான், ரோடாக. ஸோ அவங்கெல்லாம் இப்போ வந்து கோடீஸ்வரங்க. அவங்கெல்லாம் வர முடியலையா? ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், பாவர்ட்டி இஸ் அன் அட்வான்டேஜ், இட் இஸ் நாட் த டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை நிலையில் இருக்கிறவன் தான் நம்ம சொசைட்டியை பற்றி நல்லா அனாலிசிஸ் பண்ண முடியும்.
இந்த மேல்கட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி காரில் போவாங்க, ஏசி காரில் வருவாங்க, கீழே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து இன்னும் மேலே போகணும், அந்த ஊந்துதல், அந்த ஒரு வெறி வரவே வராது. யார் இந்த மிடில் கிளாஸ், இந்த லோவர் மிடில் கிளாஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஊந்துதல்ங்கிறது இருக்கும். ஸோ பாவர்ட்டிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் கூட இப்போ திருப்பூர் ஒரு 2 வீக்ஸ் பேக் நான் வந்தேன். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த தெருவில் வந்து ஒரு தள்ளுவண்டி தள்ளிட்டு வருவாங்க, இந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து போடுவோம், அந்த தள்ளுவண்டி எடுத்துக்கொண்டே ஒரு இடத்துல போட்டுருவாங்க. நான் பார்க்கும்போது ஒரு பாட்டி, 60 வயசு பாட்டி, அந்த குப்பையை தள்ள முடியாமல் தள்ளிட்டு போகிறாங்க மேட்டில். அது கல் முள்ளுமா இருக்குது, ரோடு வேறு சரியில்லை, ஒரு கல் முன்னாடி மாட்டிருச்சு, அதை வச்சு புஷ் பண்ண முடியல அவங்களால, 60 வயசு பாட்டினால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம மாற்றணும். இப்போ நீங்கள் யூஎஸ்ஏ யூகேலாம் பார்த்துட்டிங்கன்னா யார் 60 வயசில் இருக்கிறவங்க குப்பை வண்டியை தள்ளிட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? ஆல் ஆர் மிஷினரிஸ் தான், அங்கே நடக்கிறது ஃபுல்லாமே மிஷின்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. இந்த குப்பை அள்ளுறதுலேருந்து அந்த குப்பையை செப்பரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மனிதர்கள். அது அந்த பாட்டி, 60 வயசு பாட்டி அதை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா இந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ பாவர்ட்டியை வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம தான் ஒரு பெரிய சொத்தை நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு சொத்தே இல்லைன்னா பணம் தான் சொத்தா? நோ, மணி இஸ் நாட் த அசர்ட், வி ஆர் த அசர்ட். உங்களுக்கு 2 கண்ணை கொடுக்குறேன், ஒரு 1 லட்சம் கொடுங்க, இல்லை 1 கோடி கொடுங்க அப்படின்னா நம்ம 2 கண்ணை கொடுத்துருவோமா? ஷோர்லி வி நாட். கிட்னியை கொடுங்கன்னாலும் கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம கண்களே பல கோடி மதிப்பு. நீங்கள் என்ன மதிப்பிடுறீங்களோ அதுதான் உங்கள் கண்களோட மதிப்பு. உங்கள் பாடியே ஒரு சொத்து தான். இந்த சொத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சொசைட்டியில்? வாட் வி ஆர் கோயிங் டு டூ? இதை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். யூ ஆர் த அசெட், உங்களோட கோல் தான் அசெட். ஒரு சில பேர் கோலே இல்லாமல் இருப்பாங்க, தே டோன்ட் ஹேவ் எனி கோல். சும்மா வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், இறந்தோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல், உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா அந்த லட்சியம் தான் உங்களோட அசெட். அதுதான் உங்களோட மிகப்பெரிய சொத்து. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சொத்து. ஸோ எப்பவுமே வறுமையை ஒரு மேல்கோள் காட்டி என்னால் இதை சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வரவே வராதிங்க. மனிதர்களால் முடியாது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாவர்ட்டி பற்றி பார்த்தியாச்சு. த நெக்ஸ்ட் திங் we can move on to time management. ஒரு மனிதன் சராசரியாக 25,000 நாட்கள், அதாவது 25,000 டேஸ் தான் வாழ முடியும். இப்போதைக்கு நிலைமை பார்த்துட்டிங்கன்னா 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் சராசரியாக வாழலாம். ஸோ இந்த 25,000 நாட்களில் என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா 8 மணி நேரம் தூங்குவோம், 8 மணி நேரம் காலேஜ் போவோம், ஸ்கூல் போவோம், இல்லை வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போவோம். மிச்ச 8 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கைங்கிறதே அமையும். ரிமைனிங் 8 hours how we are going to utilize. அந்த 8 மணி நேரத்தை நம்ம படிக்கலாம், அந்த 8 மணி நேரத்தை நம்ம மூவி பார்க்கலாம், அந்த 8 மணி நேரத்தை விளையாடலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கலாம். நான் இந்த மூவின்னு சொன்னேன், இந்த மூவியை பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். மூவி பார்க்குறது எல்லாருமே தப்பும்பாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம அந்த காலத்தில் இருந்து கதை கேட்டு தான் வாழ்ந்தோம். பாட்டி கதை சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். இந்த ஜென்ரேஷன் என்ன ஆகுது? அந்த கதையவே ஒரு சினிமாவாக்கி காமிக்கிறாங்க. ஒரு கதையை தான் இப்போ காமிக்கிறாங்க, நிஜ வாழ்க்கை, ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படம் நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுற படமெல்லாம் நம்ம பார்க்குறதுனால எந்த தப்புமே கிடையாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த புல்லட்டை வாயிலேயே கடிச்சு துப்பிட்டெல்லாம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்மளால் முடியுங்களா? புல்லட் ஒன்று வந்து வருது, அதை வந்து கடிச்சு துப்ப முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான இல்லாத சும்மா இந்த ஆக்ஷனு, சும்மா ஏதாச்சும் ஒரு விஷயத்த அந்த மாதிரி மூவி பார்க்காம வாழ்க்கைக்கு ஏற்கிற மாதிரி, வாழ்க்கைக்கு உபயோகப்படுற மாதிரி அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் தப்பு கிடையாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், யாரெல்லாம் இந்த பெரியார் மூவி, காமராஜர் மூவி, காந்தி மூவி எல்லாம் பார்த்துருக்குறீங்க? எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் பெரியார் மூவி இருக்குது, சத்யராஜ் சார் நடித்த படம் பெரியார் மூவி இருக்குது, காந்தியோட வாழ்க்கை சரித்திர மூவி இருக்குது, காமராஜரோடது இருக்குது. இதெல்லாம் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் போராடினதுனால தான் நம்ம இந்த நிலமையில் வந்து உட்காந்துட்ருக்கோம். பிரிட்டிஷ்கிட்ட அவங்க நாட்டை பிடுங்கி நம்மக்கிட்ட கொடுத்ததுனால தான், பிரிட்டிஷை விரட்டி அடித்ததுனால தான் நம்ம இந்த நிலமையில் இருக்கோம். ஸோ என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படின்னு தெரியணும் நம்ம. ஸோ அதுக்கு ஒன்று நம்ம புக்கு படிக்கலாம், அவங்களோட வரலாற்று புக்கை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மூவி பார்க்கலாம். இந்த மூவியில் எல்லாமே தெரிஞ்சிடாது, அட்லீஸ்ட் ஒரு 30% தெரியும்.
அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட பிரின்சிபல் என்ன, அவங்களோட கொள்கை என்ன, பெரியாரோட கொள்கை என்ன, காமராஜரோட கொள்கை என்ன, காந்தியோட கொள்கை என்ன, அம்பேத்கரோட கொள்கை என்ன. ஸோ இது எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 30%. எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு 30% தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ மூவி பார்க்குறத வேல்யூபிள் மூவிஸாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அண்டு நீங்கள் எங்கே போனாலும் புக்கை ஒன்று கையில் வச்சுக்கோங்க. கீப் ஒன் புக் வித் யுவர் ஹேண்ட். ஏன்னா ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே வெயிட் பண்ண சொல்லுவாங்க, 2 hours ஆகும், 3 hours ஆகும். சும்மா வேடிக்கை போட்டிருப்போம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் யாராச்சும் மீம்ஸ் போட்டிருந்தா மீம்ஸ் பார்ப்போம். இது நம்ம பார்க்குறதுனால நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ பிரயோஜனம் ஆகுமா? எதுவுமே ஆகாது. அந்த டைமில் உங்கள் கையில் ஒரு புக் இருக்குது, அகாடமிக் புக் நான் சொல்லலை, அகாடமிக் புக்கில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரல் புக்ஸ் எடுத்துக்கங்க. பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் இன் த வேர்ல்டு. ஒரு புக்கை நிறையா பேர் வாங்கி படித்த புத்தகங்கள் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அந்த புக்கை கையில் வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு பேஜ்னு வச்சு படிங்க. ஒரு நாளைக்கு 2 பேஜ், ஒன்றுமே படிக்கலினாலும் 2 பேஜ் படிங்க. ஸோ இப்படி நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டைமை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட 4 பேர்த்து கூட பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான்லாம் டவுன் பஸ்ஸில் தான், ஜெய்ஸ்ரீராம் காலேஜில் வெளியே வரும்போது டவுன் பஸ்ஸில் தான் இருப்பேன். டவுன் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்குலாம் ஒரு 2 hours ஆகும். பாஸ் எடுத்திருப்பேன், டவுன் பஸ்ஸில் தான் போவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லாட்டி காலேஜ் பஸ்லேயே நீங்கள் போனாலும் 1 hour ஆகுமா வீட்டுக்கு போகிறதுக்கு காலேஜ் பஸ்ஸில், அட் த டைம் யூ டிஸ்கஸ் சம்திங். டிஸ்கஷன்னா நான் பப்ஜியில் என்ன விளையாண்டேன் அந்த மாதிரி டிஸ்கஷன் கிடையாது. யூ டிஸ்கஸ் டெக்னாலஜி திங். இப்போது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எலான் மஸ்க்னு ஒருத்தர், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர். அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அவர் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் அவர் பிறந்தது. அட் த ஏஜ் ஆஃப் 14 years, 14 வயசில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கேமை கண்டுபிடிச்சி அதை விற்றுட்டார். அதை விற்று அதில் வர்ற காசை வச்சு அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு பிஸ்னஸில். இப்போ என்னென்ன விஷயம் அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு நிறுவனம். அது என்ன அப்படின்னா, இந்த மார்ஸை பற்றின ரிசர்ச், மார்ஸில் இந்த மக்களை கொண்டு போய் நம்மளை எல்லாம் கொண்டு போய் அங்கே வசிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு ஆய்வு பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்பேஸ் எக்ஸ். அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இப்போ நாசாவோட டைஅப் வச்சு இப்போ ஒரு சேட்டலைட் ஏதோ சென்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னா முதல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராக்கெட் போகும், அங்கே போய் அந்த சேட்டலைட்டை விட்டுரும். அந்த ராக்கெட் ரீயூஸ் பண்ண முடியாது. வி கான்ட் ரீயூஸ் இட். மறுபடியும் ஒரு ராக்கெட் செஞ்சு சேட்டலைட் அனுப்பணும். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் அங்கே விட்டுருது, விண்வெளியில் விட்டுட்டு அந்த ராக்கெட் மறுபடியும் ரிட்டர்ன் வருது எர்த்துக்கு. ரிட்டர்ன் வருதுன்னா இந்த பேராஷூட் வச்சு தொப்புன்னு வந்தெல்லாம் உழுகலை. கரெக்டாக ஒரு லேண்ட்மார்க் வைக்கிறாங்க. அந்த லேண்ட்மார்க்கில் கரெக்டாக வந்து இறங்குது. நீங்கள் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் லேண்டிங் அந்த மாதிரி எதோ கொடுத்து பாருங்கள். கரெக்டாக வந்து ஒரு இடத்துல இறங்குது அப்படின்னா எந்த அளவு டெக்னாலஜி இருக்கும், எந்த அளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, நம்ம அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். வி ஹாவ் டு டிஸ்கஸ் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மட்டும் இல்லாமல் டெஸ்லா கார். டெஸ்லான்னா என்ன எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் கார். நம்ம இங்கே எல்லாருமே பெட்ரோல் டீசல் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிலத்துக்கடியில் ரொம்ப நாளாக ஒரு அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் மக்கி போய் இருந்ததை வச்சு தான் நம்ம வந்து கோல் எடுத்து அதிலிருந்து நம்ம பெட்ரோல் இந்த டீசல் எல்லாம் தயாரிக்கிறோம். இது எத்தனை நாள் வரும்? அண்ட் இது பொல்யூட் பண்ணுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். குளோபல் வார்மிங் இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான மாற்றாக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா விஷன். அவரது பாருங்கள், தொலைநோக்கு பார்வை. எல்லாமே எர்த்து எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது, மார்ஸுக்கு போகிறது. இப்போது பெட்ரோல் டீசல்லாம் இன்னும் பற்றாக்குறையே கிடையாது, பட் ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் கார். அண்டு தேர்ட் விஷயம் சோலார் பேனல். எல்லாம் ஓட்டு வீடு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஓட்டு வீட்டில் வசிச்சிருப்பீங்க. அந்த ஓட்டு வீட்டை என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓடு இருக்குல்லங்க, அந்த ஓட்டுக்கு பதிலாக சோலார் பேனல் ஓடு க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஓட்டுக்கு பதிலாக சோலார் பேனல் ஓடு. அந்த ஓடை வச்சிட்டோம்னா வீட்டுக்கு ஓடு ஆச்சு, வீட்டுக்கு கரண்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் யூஎஸில் பண்ணிகிட்ருக்கார். ஈஸ் ஹேவ் அ விஷன், பிக் விஷன். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு டிஸ்கஸ். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது தான் உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ண முடியாது.
அண்ட் யூ யூட்டிலைஸ் த டைம். உங்கள் காலேஜ் டைம் திரும்பி வருமா? நான் இப்போ நினச்சா மறுபடியும் காலேஜில் வந்து படிக்கலாமா ஜெய் ஸ்ரீராமில்? முடியாது. மேபி படிக்கலாம், பட் த திங் இஸ் தட் என்னோட டைம் வருமா? திரும்பி போன டைம் என்னோடது வருமா? விரயமானது தான். ஸோ காலேஜ் பஸ்லலாம் போகும்போது ஒரு டெக்னாலஜி டாபிக் எடுத்துங்க, இன்ஜினியரிங் டாபிக் எடுத்துங்க, இல்லை சமுதாயம் சார்ந்த டாபிக் எடுத்துங்க. இப்போவே அக்ரிகல்ச்சர் பில் பாஸ் ஆச்சு, எல்லா பக்கம் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இது எதனால் நடக்குது? இந்த அக்ரிகல்ச்சர் பில்னா என்ன, சொசைட்டிக்கு என்ன இம்பேக்ட் நடக்கும், இதுவும் தெரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மட்டும் தெரிஞ்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சொசைட்டி பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சொசைட்டியில் தான் வாழ்கிறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சே ஆகணும். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுக்கு வந்து நியூஸ் பேப்பருங்கிறது படிச்சுட்டே இருக்கணும். டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும். உங்களுக்கெல்லாம் பிளென்டி ஆஃப் டைம் இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் இப்போ வேலைக்கு போகிறதுனால ஐ காண்ட், நான் நினச்சாலும் முடியறதில்ல. நான் காலையில் எந்திரிக்கிறேன், ஒர்க் போகிறேன், நைட்டு தான் வரேன். ஐ எம் பிகமிங் வெரி டயர்ட், தென் ஐ எம் ஸ்லீப்பிங் அண்ட் again I am going to the work, routine work. If I want to read the newspaper, only I am able to read the headlines while having breakfast. நான் காலையில் சாப்பிடும்போது தான் அந்த ஹெட்லைன்ஸை என்னால் வாசிக்க முடியுது. ஹெட்லைன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த டைம் நிறையாவே இருக்குது. திஸ் இஸ் த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து நீங்கள் வந்து நல்லா அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் திங் வி கேன் மூவ் ஆன் டு பாடி. நம்ம உடல், அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் சோல்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. அதாவது நம்ம உடல் தான் நம்ம உயிரோட டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க, கோயில். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கான வேலை செய்யறதுக்கான தெம்பு இருக்கணும். கரெக்டுங்களா? வி ஷுட் ஹேவ் த ஸ்ட்ரென்த். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம உடலை நல்லா பராமரிக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன். நான் எப்பவுமே நைட் பர்சன் தான். எப்பவுமே நைட் ரொம்ப நேரம் வேலைக்கு போயிட்டு வருவேன், நைட்டு ரொம்ப நேரம். ஏன்னா எனக்கு நைட்டு தான் என்னால் ஐ கேன் ஏபிள் டு ரீட், ஐ கேன் டூ சம்திங். ஐ கேன் டூ சம்திங். ஸோ இது மாதிரி நான் நைட்லேயே ஃபுல்லாக ரொட்டீனாக எல்லாம் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லேட் நைட் தூங்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஐ வாஸ் ஹேவிங் சம் ஹெல்த் இஷ்யூ. நவ் ஐ எம் மேக்கிங் இட் பர்ஃபெக்ட். நைட் இந்த மாதிரி தூங்கிடணும், காலையில் எந்திரிக்கணும். இந்த ரொட்டீன் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, என் பாடி எனக்கு ஒத்துழைக்கலைன்னா நான் பண்ண வேண்டிய நினைக்கிற காரியத்தை என்னால் பண்ண முடியல. என்னோடய 1 மாத காலம் போச்சு, 1 மாதம் 2 மாத காலம் போச்சு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன், கம்முன்னு தூங்குறேன், அவ்வளோதான். நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ என்னால் பண்ண முடியல, ஏன்னா என் பாடி எனக்கு ஒத்துழைக்கல. ஸோ 2 மாதம் எனக்கு போயிடுச்சு. சரி, 2 மாதம் பரவாயில்ல. இஃப் இட் இஸ் லைஃப் லாங், தென் வாட் ஐ கேன் டூ? ஐ கான்ட் அச்சீவ் மை கோல். வாட் ஐ தாட் ஐ கான்ட் அச்சீவ் மை கோல். என்ன நினச்சனோ அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் உடலை கரெக்டாக பராமரிக்க பாருங்கள். காலேஜ் லைஃப்பில் இப்போல்லாம் நல்லா தான் இருக்கும். நானும் காலேஜ் லைஃப்பில் நல்லா தான் இருந்தேன். காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தேன். இப்போவும் நல்லா தான் இருக்கேன். பட் ஐ எம் டெல்லிங் தட் லிட்டில் ஹெட் ஏக் ஐ எம் கெட்டிங். ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூ எல்லாம் கிடையாது, பட் ஹெட் ஏக் லிட்டில் ஐ எம் கெட்டிங். பட் அதுவே பெருசாகலாம் இல்லையா? அது பெருசாச்சுன்னா என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதே விஷயம் தான் உங்களுக்கும். நீங்களும் லேட் நைட் ரொம்ப முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஸோ நைட்டு தூங்க பாருங்கள், 11 o'clock to 5 o'clock ஆர் 11 o'clock to 6 o'clock, அட்லீஸ்ட் 7 hours. ஒன் அடல்ட் ஷுட் ஸ்லீப் ஃப்ரம் 7 to 8 hours. நீங்கள் 7 hours தூங்குங்க கண்டிப்பாக. 8 hours தூங்கணுங்கிறது இல்லை, 7 hours நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த செகண்ட் திங் இஸ் டூ எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம மக்கள். நம்ம எந்திரிப்போம், ட்ரெஸ் போடுவோம், கிளம்புவோம், காலேஜ் வருவோம், மறுபடியும் போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடல் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேட்டையாடி ஓடி ஆடி விளையாண்ட உடம்புகள் நம்ம முன்னோர்கள்லாம். பட் நம்ம இப்போ ஐடியலாக உட்காந்துக்கிறோம். மானிட்டர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, உட்காரோம், இடத்துக்கு சாப்பாடு வருது, சாப்பிட்றோம், இப்படி தான் இருக்கும். தென் நோய் கண்டிப்பாக வரும்ல. ஸோ வி ஹாவ் டு டூ எக்ஸசைஸ். எக்ஸசைஸில் 2 விதம் இருக்குது, ஏரோபிக் அண்ட் ஏரோபிக். ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் நல்லா ஓடி ஆடி விளையாடுற எக்ஸசைஸ். சைக்கிளிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஏரோபிக். ஆன்ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் இந்த ஜிம் ஒர்க் அவுட், நின்றுட்டே நம்ம செய்கிற வேலை எல்லாமே ஆன்ஏரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, வீக்லி 3 தடவை ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், 3 தடவை ஆன்ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ் டேஸ், மண்டே ஏரோபிக் பண்ணுங்கள், டியூஸ்டே ஆன்ஏரோபிக். அதேமாதிரி வெனஸ்டே ஏரோபிக், தேர்ஸ்டே ஆன்ஏரோபிக்.
இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? அண்டு நீங்கள் உணவு உட்கொள்கிறீங்கள, அது பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான சத்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு வாரத்துக்கு வந்து ஷெட்யூல் போட்டுக்கங்க. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். நம்ம உடலை நம்ம பார்த்துக்கணும். உடல் நம்ம பார்த்துக்கலைன்னா நம்மளால் அந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ உடலுக்கெல்லாம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கட்டத்தில் நம்மளால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் உடல் ஒத்துழைக்காது. ஸோ இப்போ இருந்தே உங்கள் உடலை பராமரிங்க. ட்ரிங்க் வாட்டர். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர். 2 லிட்டருங்கிறது வந்து ஒரே முட்டை 1 லிட்டர் குடிச்சிட்டு இன்னொரு முட்டை அப்படி கிடையாது. 1 hour once 200 ml. தண்ணியை வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, குடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ருசித்து பொறுமையாக தண்ணி குடிக்கணும், முடக்குன்னு குடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 1 hour once தண்ணி குடிக்கணும். 2 லிட்டர் நீங்கள் குடிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் மெடிடேட். மார்னிங் ஒரு 15 minutes மெடிடேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நம்ம வாழ்க்கையில் கரெக்டான இடத்துல தான் போயிட்டுருக்கோமா, கரெக்டான வழியில் போகிறோமா, நம்ம நினைக்கிற விஷயம் இதுதானா, நம்ம ஏதாச்சும் தீங்கான விஷயங்கள் செய்கிறோமா, அந்த தீங்கான விஷயம் செய்கிறோன்னா அதை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி போகிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க. ஒரு 15 minutes கம்முன்னு கண்ணை மூடி உட்காந்து திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் பாடி. அண்ட் நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன் டு லீடர்ஷிப் ஸ்கில். தலைமை பண்பு. நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒரு வேலைக்கு போவோம், கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு லீடர் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்த்துக்குனாச்சும் நம்ம லீடர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டாபிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு சிஇஓ ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக இந்த லீடர்ஷிப் ஸ்கில்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். லீடர்ஷிப் ஸ்கில்லையே முக்கியமானது கம்யூனிகேஷன் ஸ்கில். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கம்யூனிகேட் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும். சபார்டினேட் நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு புரியும். அண்ட் ஒர்க்கும் நல்லா நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க்கும் தப்பாக தான் அமையும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ஒரு 100% கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66% பாடி லாங்குவேஜ், 66% ஹவு வி ஆர் எக்ஸ்ப்ரெஸிங், அதுதான் முக்கியம். பாடி லாங்குவேஜ் 66%. 25% பார்த்துட்டிங்கன்னா வாய்ஸ். நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்கணும். கேட்காமே இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் த குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். 25% வந்து வாய்ஸ். 9% தான் வாட் வி ஆர் ஸ்பீக்கிங், வாட் இஸ் த கண்டென்ட். நான் என்ன பேசுகிறேங்கிற கண்டென்ட் வந்து ஒன்லி 9%. ஸோ ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 66% பாடி லாங்குவேஜ், 25% வாய்ஸ், 9% கண்டென்ட். ஸோ ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கங்க. அண்ட் போஸ்டர். ஒரு லீடர்னால் இப்படி சோர்ந்து இப்படி இருந்தோம்னா என்ன லீடரை எப்படி இருக்கார் அப்படின்னு. எப்பவுமே சிட்ஸ் ஸ்ட்ரைட். நடக்கும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக நடங்க. போஸ்டரை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருங்க. எப்பவுமே தலை நிமிர்ந்து வைங்க. எப்பவுமே குமிஞ்சிக்காதீங்க. இதெல்லாம் தான் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கான ஒரு விஷயங்கள். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். அண்டு நீங்கள் லீடர் ஆனதுக்கப்புறம் ஒரு வேலையை வாங்கிறது மட்டும் உங்களோட இது கிடையாது, பொறுப்பு கிடையாது. அண்டு சபார்டினேட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு கீழே பணி புரிகிறாங்கல்ல அவங்களையும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக தான் உங்களை லீடராக வச்சுருக்காங்க. சும்மா வேலையை வாங்கிட்டு அவன் எக்கேடு கெட்டு போகிறான்னு விடக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல தலைமை பண்பு கிடையாது. அவரையும் நீ பார்த்துக்கணும். யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் தெம். அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு கேட்கணும். யூ ஹேவ் டு ஆஸ்க். அவங்க பர்சனல் லைஃப்பில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு கேட்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், அங்கே எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஒர்க் ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஒருத்தர் வேலை செய்கிறாரு நல்லாங்கிறக்காக அவர்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு மிச்சவங்களாம் சும்மா உட்காந்துட்டு சேலரி வாங்கிட்டு போனால் அதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் அப் த ஒர்க் அண்ட் கிவ் டு ஆல், பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் த சேலரி. நான் இது வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு பக்கத்தில் வேலை செய்வீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் லீடர் ஆவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி அவங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை அசைன் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் அவங்க பர்சனல் லைஃப்பில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட். ஏதாச்சும் இஷ்யூ நடந்துச்சுன்னா ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நீங்கள் முன்னாடி போய் நிற்கணும். அந்த குரூப்புக்கு நீங்கள் தான் லீடர்னால் நீங்கள் தான் போய் நிற்கணும். என்ன பிரச்சனை நடந்தாலும் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை கூட்டிகிட்டு போய் இவன் தான் சார் பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் ஒரு தலைமை பண்புக்கான ஒரு சில விஷயங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சீட்டுன்னு ஒன்று அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன், ஒரு லீடரோட பெரிய ஹெட்டோட ஹெட் இல்லை, உங்களுக்கு மேலே இருக்கிற ஹெட்டோட சீட்டில் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு. சரி உட்காரக்கூடாது, அவரோட சீட்டு தான், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவரே கூப்பிட்றாரு, இங்கே பாரு என் சிஸ்டமில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது பாரு அப்படிங்கிறாரு. பட் ஆனால் அங்கே போய் நிற்கிறேன், அங்கே எனக்கு ஒரு 1/2 hour ஆகுதுன்னு வச்சுங்களேன். 1/2 hour நான் நின்றுட்டே அவர் பிசியில் நான் வேலை செய்கிறக்கு அவர் சீட்டை அவர் கொடுக்கலாம். ஹீ கேன் கிவ் யூ சிட் லைக் தட். நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 1 or 2 persons இஃப் வி சிட் ஆன் இஸ் சேர், அவரோட சேரில் நம்ம உட்காந்தோம்னா கோவம் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. சேர் இஸ் டு சிட், தட்ஸ் ஆல். இந்த சேரை நம்ம உருவாக்குனது உட்கார்றதுக்கு தான். அதுக்குன்னு நான் போய் அங்கே நான் ஒரு வேலை இருக்குது, அங்கே ஒரு வேலைக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா அங்கே போய் உட்காந்து வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணணும். உங்களோட சீட்டில் வேற ஒருத்தங்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா சும்மா வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இந்த சேருக்கு என்னோட சேரில் யாரும் உட்காரக்கூடாது, இந்த மாதிரி மனப்பான்மை இருக்கக்கூடாது. இதில் தான் நம்ம வந்து ஹைரார்கிங்கிறது இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஒழிக்கணும். இதுவும் ஒன் டைப் ஆஃப் இன்இக்வாலிட்டி தான். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் இன்இக்வாலிட்டி. நான் பெரியவன், இந்த சொசைட்டியில் நான் பெரியவன், என் சேரில் நீ எப்படி உட்காரலாம்? ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் வந்து ஒரு லீடருக்கு இருக்கவே கூடாது. ஹீ ஷுட் ஒர்க் வித் த சபார்டினேட். அந்த சபார்டினேட்னால அந்த வேலை செய்ய முடியலன்னா இவரும் கூட போய் உட்காந்து வேலை செய்கிறவர் தான் லீடர். நான் எப்படி வேலை செய்கிறது? அவர் சபார்டினேட், நான் சொல்கிற வேலையை தான் அவர் செய்யணும், நான்லாம் போய் உட்காந்து செய்ய மாட்டேன் அப்படின்னா அது லீடர் தலைமை பண்பு கிடையாது. ஸோ நீங்களும் ஃப்யூச்சரில் நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் கடைபிடித்து ஒரு நல்ல ஒரு லீடராக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு. ஓகேங்களா? அண்ட் த லாஸ்ட் திங், ஹேபிட்ஸில் லாஸ்ட் திங், ஆஸ்க். கேட்கணும். கேட்டால் தான் எல்லாம் கிடைக்கும். ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று தெரியணும்னா நம்ம கேட்கணும். ஆனால் அது எப்படி கேட்குறோங்கிறது இருக்குது. பொலைட்டாக கேட்கணும், ஹம்புளாக கேட்கணும், யாருக்கிட்ட கேட்குறோங்கிறது இருக்குது. கரெக்டுங்களா? நம்ம வந்து ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம இந்த விஷயம் கேட்டோம்னா தட் இஸ் நாட் த ரைட் அப்ரோச். யாருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னு நம்ம யோசிக்கணும். அண்ட் அவர்கிட்ட எப்படி நம்ம போய் அணுகணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனால் கடைசியாக நம்ம கேட்கணும். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஹெசிடேட் ஆகும். ஐயோ இதை கேட்டால் ஏதாச்சும் ஆயிருமோ, அவர் நம்மளை திட்டிடுவாரோ அப்படின்ற மாதிரி பயம்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. கேட்டால் தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஒரு விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் கேட்டுக்கு பாருங்கள். கேட்குறதுனால தப்பு கிடையாது. கொடுக்குறாங்க கொடுக்கல ரெண்டாவது விஷயம். பட் கேட்குறதுல ஹெசிடேட்டே ஆகக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸில் நான் சொன்னதெல்லாம் வரிசைப்படுத்துகிறேன். ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஆம்பிஷன் இருக்கணும், ஒரு இலக்கை வைங்க. அதுதான் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேரும். அடுத்தது ஃபியர். அந்த ஃபியர், அதாவது நான் அதை சாதிச்சிருவேனா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடாது. அப்படி பயம் வந்துச்சுன்னா டெரிஃபாக்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேர்டு கேரக்டர். நம்ம கேரக்டர் நல்லா இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். அவங்களுக்கும் எந்த விதமான கெடுதலும் வராது. ஸோ கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஒன் பாவர்ட்டி. என்னோடய வறுமையினால தான் என்னால் சாதிக்க முடியல அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது. வறுமைங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் டைம் மேனேஜ்மெண்ட். டைமை முறையாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமுங்கிறது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அது திரும்பி வராது. ஸோ டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் பாடி. நம்ம பாடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், தண்ணி நல்லா குடிக்கணும், நல்ல ஃபுட்ஸாக ஹைஜீனிக் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும், நைட்டு நல்லா தூங்கணும், அண்டு கேஜெட்ஸ் வந்து அதிகமாக பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் விஷயம் பாடியில். செவன்த் ஒன் லீடர்ஷிப், தலைமை பண்பு. நான் இப்போ தான் சொன்னேன். ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சபார்டினேட்டை நல்லா பார்த்துக்கணும். அண்டு அவங்களுக்கு ஏதாச்சுன்னா நீங்கள் போய் நிற்கணும். அண்டு வேலையை கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். உங்களோட சேர் என்னோடது தான், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு சமமாக நடந்தால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சே நம்ம லீடர் நம்மளுக்காக எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் வேலை செய்வார். ஓகேங்களா? அந்த லாஸ்ட் ஒன் ஆஸ்க். கேட்கணும். கேட்டால் தான் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ், செல்ஃப் ஹெல்ப் ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸ். இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதை வந்து எழுதி வைங்க. ஏன்னா மறந்துடுவோம். நம்ம மக்கள் பார்த்துட்டோம்னா, நானே நிறையா ஸ்பீச் கேட்டிருக்கேன். ஐ லிசன் டு லாட் ஆஃப் ஸ்பீச்சஸ். பட் அதில் ஏதாச்சும் 1-2 தான் ஞாபகம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் நான் மறந்துடுவேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நாளைக்கு ஞாபகம் இருக்கும், நாளான்னைக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு கேட்டால் ஏதோ 2 வார்த்தை சொன்னார்ப்பா அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு யாருப்பா இவருங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எழுதி வைங்க.
எது உங்களுக்கெல்லாம் முக்கியமாக படுதோ எழுதி வைங்க. அதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறோமான்னு பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸ். எல்லாத்துக்கும் இது ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் நான் என்னென்ன பண்ணணும்னு நினச்சேன், இப்போ முடிச்சு நான் ஒரு 6 வருஷம் ஆச்சு. இன்ஜினியரிங்கில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சொன்னேன்னா நான் பண்ணணும்னு நினச்சது நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தானே. ஸோ அதனால் இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இன்ஜினியரிங்கிறது வந்து தியரி கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் எல்லாருமே சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் இஸ் நாட் த தியரி, இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் திங். ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணும். எல்லோரும் சொல்லுவாங்க ப்ராக்டிக்கல்னு சொல்லுவீங்க, அது எப்படி லேர்ன் பண்ணுறது அதான் எனக்கு தெரியாது அப்படிம்பீங்க. கரெக்டு. அதுக்கு நான் என்ன சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஃபார் ஈச் செமஸ்டர் அட்லீஸ்ட் டூ 2-3 ப்ராஜெக்ட்ஸ்னால் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்லவே இல்லை. அண்டு ப்ராஜெக்ட்ஸ்னால் பெரிய ப்ராஜெக்ட் செய்யுங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சென்டர் போய் வாங்கிட்டு வாங்க, அதுவும் நான் சொல்ல. இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்மால் திங்ஸ் வித் 2 diodes ரெசிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் யூ கேன் டூ ஒன் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டே பண்ணுங்கள். யாரோ சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கிற ப்ராஜெக்ட் இது ஏன் பண்ணுற அப்படிம்பாங்க. இருக்கிற ப்ராஜெக்ட் எனக்கு பண்ண தெரிஞ்சால் தான் புது ப்ராஜெக்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இஃப் சம்ஒன் சேஸ் தட் இட் இஸ் த எக்ஸிஸ்டிங் ஒன், யூ இக்னோர் தெம். நான் இதை கற்றுக்கணும், நான் இதை பண்ணுறேன். ஓகேங்களா? அண்டு ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக் ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கங்க, அதுக்கான காம்பனன்ட்ஸ் போய் வாங்கிட்டு வந்து ஒரு பேசிக். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, உங்கள் வீட்டில் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வீட்டு மாடியில் ஏதாச்சும் டேங்க் இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணி நம்பிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் யூஸ் பண்ணி அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கீழே வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி இல்லை ஒரு சவுண்டு வர மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் இருக்குது ஹவு டு டூ வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் ப்ராஜெக்ட், கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்னு சொன்னேன். இது தவிர்த்து நம்பர் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். இன்ஜினியரிங்கில் நிறைய சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சு அதை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை காலையில் யாரோ ஒருத்தர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு கிளாஸ் ரூம் முன்னாடி போய் நின்று இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணி காமிங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்னால், ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்னா சர்க்கியூட் மட்டுமே கிடையாது. இப்போ நம்ம இசிஇ படிக்கிறோம் அப்படின்னா சர்க்கியூட் மட்டுமே இன்ஜினியரிங் கிடையாது. ஃபஸ்ட் இயரில் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்போம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல், எல்லா விஷயமே படிப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இன்ஜினியர் மீன்ஸ் ஒரு பேசிக்கான விஷயம், பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம டெஃபினேஷனாக படிக்காமல் ப்ராக்டிக்கலாக பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த விமானம் பறக்குது, நம்ம பார்ப்போம். சரி, விமானம் எந்த பிரின்சிபல் எப்படிப்பா பறக்குது அப்படின்னு கேட்டால் பெர்னலிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் பெர்னலிஸ் பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்கங்கிறத ஒரு எளிமையாக ஒருத்தருக்கு புரிய வைக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம அது உள்வாங்கியிருக்கணும். ஒரு படித்தவனுக்கு போய் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறவனுக்கு புரிய வைக்கிறதுனா அது வேற. ஒரு சாமானிய ஒரு மனிதர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கான்செப்டை நம்ம தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் பெர்னலிஸ் பிரின்சிபல்ங்கிறது வந்து ஏரோப்ளைன் பறக்கிறது அப்படின்னா ஒரு யூடியூப்லேயே இருக்குது. நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரே ஒரு பேப்பரை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இல்லை 2 பலூன், only 2 balloons, with 2 balloons we can explain பெர்னலிஸ் பிரின்சிபல். அதே மாதிரி ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் எடுத்துக்கங்க. கப்பல் ஏன் வந்து அவ்வளோ வெயிட் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே முழுக மாட்டேங்குது, அது வந்து ஆர்கிமெடிஸ் கண்டுபிடிச்சார். ஸோ அது என்ன பிரின்சிபல் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள். எர்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 1600 km/h சுற்றுது அப்படிங்கிறோம். எர்த் இஸ் we are telling na it is rotating. It is rotating 1600 km/h. Why can't we feel it? நம்மளுக்கு ஏன் அது உணர முடிய மாட்டேங்குது? அண்ட் அந்த 1600 கிலோமீட்டர்ஸுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க? வாட் இஸ் த ஃபார்முலா? இதெல்லாம் பேசிக். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சோம்னா 1600 km/h.
ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணி நீங்கள் மட்டும் கற்றுக்காமல் வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காலையில் ஃபஸ்ட் ஹவர் இல்லாட்டி ஈவினிங் டைமில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு கிளாஸில் ஒரு 30 பேர் 60 பேர் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னால் ஒரு வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100-120 எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 100 எக்ஸ்பெரிமெண்ட், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ராக்டிக்கல். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக எடுத்துங்க, சிம்பிள் பேசிக் திங்ஸ். இப்போல்லாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. முதல்ல பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் அவ்வளோலாம் இல்லை. இப்போ எல்லாருமே யூடியூப் என்னென்ன ஸ்கில் இருக்கோ எல்லாமே யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ யூ ஆர் ஹேவிங் எ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைப்பிடிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங், இன்ஜினியரிங்கில் நெக்ஸ்ட் திங் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங். மேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா M1 M2 M3 M4 இதை நம்ம படிப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்டிடியூடுங்கிறத ஒன்று பார்க்கணும். இந்த ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங்லாம் ஏன் இன்ஜினியரிங் படிக்கும்போதே கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் இந்த சென்ஸ் ஃபைனல் இயரில் கிடையாது, ஃபஸ்ட் இயர். ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு டூ ஆப்டிடியூட் டெஸ்ட். வை? பிகாஸ் நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் வரும்போது ஆன் கேம்பஸ் போனாலும் ஆஃப் கேம்பஸ் போனாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அவங்க வைக்கிறது ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஃபைனல் இயரில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆப்டிடியூட் எடுத்து ஒரு சம் போடுறீங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இல்லை மென்சுரேஷன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எடுத்து போடுறீங்கன்னா இட் வில் டேக் டைம். நீங்கள் வேகமாக போடுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து டெய்லி ஒரு சப்ஜெக்டில் ஒரே ஒரு டாபிக் எடுத்து ஒரு சம், டெய்லி ஒரு சம் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 365 சம். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் போகும்போது ஆன் கேம்பஸ் போனாலும் ஆஃப் கேம்பஸ் போனாலும் ஃபஸ்ட் ரவுண்ட் யூ கேன் ஏபிள் டு கிளியர் வித்தவுட் நோ ஹடில். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யூ கேன் கிளியர். ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் போட பாருங்கள். நான் வந்து ட்ரை பண்ணல, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஃபைனல் இயரில் தான் ட்ரை பண்ணேன். ஐ ட்ரைட் இந்த ஃபைனல் இயர். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். லாஜிக்கல் ரீசனிங் போடுங்க, மேக்ஸ் போடுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்க்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர் படிங்க, ஸ்டார்ட் டு ரீட் ஹிந்தி நியூஸ் பேப்பர். அண்ட் லேட்டர் ஸ்டார்ட் டு டூ ஜிடி, குரூப் டிஸ்கஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே அந்த ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, எல்லா மனிதர்களுக்கும் ஃபியர் என்பது கண்டிப்பாக இருக்குது. அதை எப்படி கவர் பண்ணுறோங்கிறது தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் எடுத்துங்க. எல்லோரும் கிளாஸ் ரூமில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். பட் ஆனால் நல்லா பேச மாட்டோம். அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் டு ஸ்பீக்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பில்லை பற்றியெல்லாம் பேசுங்க. எடுத்தோன்னீங்கன்னா உங்களுக்கு வராது. ஃபஸ்ட்டு விஷயம், நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணேன், சின்ஸ் மார்னிங் வாட் ஐ டிட், இதை பற்றி பேச வரையுமே இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. பேசுறதுனா சும்மா உட்காந்து நான் இன்னைக்கு காலையில் தோசை சாப்பிட்டா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வாட் யூ ஹவ் டன் சின்ஸ் மார்னிங். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க அந்த டாப்பிக்கை, லிட்டில் பை லிட்டில். கொஞ்சம் ஜென்ரல் டாபிக் கொண்டு வாங்க, கொஞ்சம் இன்ஜினியரிங் டாபிக் கொண்டு வாங்க. இந்த மாதிரி டெய்லி ஈவினிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயங்கிறது போயிடும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேச பழகணும், அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸ் ரூமில் பேச பழகணும், அதுக்கப்புறம் உங்கள் குரூப் இசிஇ டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பேச பழகணும், அப்புறம் காலேஜ். 1 by 1 ஒன்லி யூ கேன் கோ. எடுத்தோன்னே ஒரு பெரிய இதில் போய் உட்காந்து பேச அப்படின்னா பேச வராது, கையெல்லாம் நடுங்கிடும், கை காலெல்லாம் நடுங்கிடும். ஸோ மை சஜஷன் இஸ் யூட்டிலைஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது தான் அவங்க கூட பேச முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் காலேஜெலாம் முடிச்சிட்டிங்க, வீட்டில் உட்காந்து உங்கள் ஃபாதர் மதர்கிட்ட இங்கிலீஷில் பேச முடியுமா? சரி, படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கல, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட இங்கிலீஷ்லாம் பேசினேன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கே போகல, என்னை போட்டு வெறுப்பேத்துறியா அப்படிம்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த விஷயம்லாம் நீங்கள் காலேஜ்லேயே ஃபாலோ பண்ணணும். அண்ட் கம்மிங் டு பர்சனல் இன்டர்வியூ, ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட், ஜென்ரல் டிஸ்கஷன், தென் தட் குரூப் டிஸ்கஷன், தென் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ. நீங்கள் என்ன ஜாப் ப்ரொஃபைல், அதுக்கு தகுந்த விஷயத்தை நீங்கள் படித்து வச்சுருக்கணும். சும்மா வெறுமனே போய் நான் இன்ஜினியரிங் படித்தேன் சார், மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் டெக்ஸ்டைல், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க கேட்க போகிறது அவங்களோட கோர் ரிலேட்டடான திங் கேட்க போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மாதிரி கம்பெனி, அதில் எந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க, எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம்,
ஃபஸ்ட்டு அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் ஆம்பிஷன் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் பர்சனல் இன்டர்வியூ பற்றி உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் ஆம்பிஷனில் நீங்கள் என்ன ஆக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இன்ஜினியரிங்கில் வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெக்கானிக்கலாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் ஒரு விஷயம் வந்து ஏதோ பழுதாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெக்கானிக்கை கூப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு போயிடுவோம். மிக்சியை கொண்டே கடையில் விடுங்க, கிரைண்டரை கொண்டே கடையில் விடுங்க, ஃபேனை எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்க, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் நான் ரிப்பேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிடுவோம். பட் ஆனால் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சி வாட் இஸ் இன்சைடு. இதெல்லாம் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது ஐ எம் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஆன் தட். பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். நான் இப்போல்லாம் அது பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெக்னீஷியனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் கழட்டி பாருங்கள் உள்ளே என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்குது. வாட் ஆர் ஆல் த ஃபில்டர்ஸ் ஆர் தேர் இன் த பியூரிஃபையர். அதெல்லாம் என்ன பண்ணுது? செடிமெண்ட் ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன வேலைகள் பண்ணுதுங்கிறத ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி மட்டும் குடிக்கிறது நம்ம வேலை கிடையாது, அது எப்படி இயங்குதுங்கிறது தெரியணும். பிகாஸ் வி ஆர் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த விஷயம் எல்லாம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த இன்ஜினியர். ஸோ ஃபேன் ரிப்பேர் ஆகட்டும், இல்லை ஒரு டிவி ரிப்பேர் ஆகட்டும், சும்மா கழட்டி பாருங்கள், ஸ்பேனர் வச்சு கழட்டி பாருங்கள். அது முடியாது. ரெண்டாவது விஷயம், நான் ட்ரை பண்ணேன்ப்பா. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது எவ்வளவோ மேல். ஸோ யூ ஸ்டார்ட் டு டூ தட். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி காந்திஜி ஆகட்டும், இல்லை யாரோ ஒருத்தர் ஆகட்டும், அண்ணாமலை சார் ஆகட்டும், ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஆம்பிஷன் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் வரும். அதை ஃபாலோ பண்ணி போங்க. தட் இஸ் யுவர் லைஃப். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இன்ஜினியரிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, ஜிடி கண்டக்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா யூ நோ நீட் டு ஸ்ட்ரகிள் அ லாட். அண்ட் தேர்ட் விஷயம், career opportunity. What's the time? 11:15. Already 1 hour தான் சொன்னாங்க. சாரி, within 5 minutes I will finish it. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்று கோர் சப்ஜெக்டாக நம்ம போகலாம். அதாவது ஈஸி ரிலேட்டடாக, ஒன்று நெட்வொர்க்கிங், இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக. நான் வந்து இந்த கோரில் நான் என்ட்ரு ஆகலை பிகாஸ் ஐ ஹவ் நாட் ட்ரைட் தட் ஒன். ஆஃப்டர் நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வாஸ் திங்கிங் வாட் ஐ கேன் டூ. ஐ ட்ரைட் 2-3 places. I didn't get that one. ஒரு 2-3 இடத்துல ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்கல. தென் ஐ வாஸ் திங்கிங் தென் வி கேன் ரைட் பேங்க் எக்ஸாம். தென் ஐ எம் என்டர்ட் இன் டு கென்ட்ரா பேங்க் அண்ட் ஐம் ஒர்க்கிங். அண்ட் நான் கென்ட்ரா பேங்க்கில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறக்காக நான் வந்து இன்ஜினியர் இல்லை அப்படிங்கிறது ஆயிடாது. ஜஸ்ட் a minute. ஸோ ஐ எம் இன்ஜினியர், ஐ எம் லேர்னிங் இன்ஜினியரிங். ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்ஜினியரிங் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா அது ரிலேட்டடான கோர் சப்ஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். கார்ப்பரேட் ரிலேட்டட் ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் போகலாம். செகண்ட் திங் யூ கேன் கோ டு த கவர்மெண்ட் ஜாப்ஸ். கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி 2 ஜாப்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க், இந்த 3 விஷயம் இருக்குது சென்ட்ரல் ரிலேட்டடானது. ஸ்டேட் ரிலேட்டடானது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஃபாரஸ்டர் எக்ஸாம், இந்த மாதிரி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 2A, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட்டுக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி. சென்ட்ரல் எடுத்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. மொத்தம் 1000 வேகன்சி ரிலீஸ் ஆகும் பெர் இயருக்கு. அந்த 1000 வேகன்சிக்கு வந்து 10 லட்சம் பேர் போட்டிடுவாங்க. 10 லட்சம் பேர்த்தில் 1000 பேர்த்தை செலக்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சிவில் சர்வன்ட் தென் யூ கேன் ரைட்ஸ் யூபிஎஸ்சி. அது வேண்டாம் அப்படின்னா எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் டிகிரி ஹோல்டருக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, நான் டிகிரி ஹோல்டருக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். தேர்ட் ஒன் ஐபிபிஎஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இது யாருக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பேங்க்கில்
வேலை செய்கிறக்காக. பேங்க்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 போஸ்டிங் கண்டிப்பாக வரும், 4-5 போஸ்டிங் கண்டிப்பாக வரும். ரீஜனல் ரூரல் பேங்க் ஒரு பேங்க் இருக்குது, இன்னொன்று நேஷ்னலைஸ்டு பேங்க். ரீஜனல் ரூரல் பேங்க்குன்னா கிராமப்புற வங்கிகள். நேஷ்னலைஸ்டு பேங்க்குன்னு ஒன்று இருக்கும், அதாவது இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கெனரா பேங்க், இந்த பேங்க் ஆஃப் பரோடா, இது எல்லாமே நேஷ்னலைஸ்டு பேங்க். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேங்க்ஸுக்கும் 2 வேக்கன்சி ஷுவராக வரும். அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஒன்று வரும், ஆஃபீஸர் போஸ்ட் ஒன்று வரும். இது நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கும் அதே மாதிரி தான் ப்ரொபேஷனரி ஆஃபீஸருங்கிற ஒரு போஸ்ட் வரும், இன்னொன்று கிளர்க்குங்கிற ஒரு போஸ்ட் வரும். ஸோ இந்த 4 போஸ்ட் கன்ஃபார்ம். இது தவிர்த்து இந்த நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக தான். இன்ஜினியரிங் ஐடியில் வந்து ஒரு ஆள் எடுப்பாங்க. அதாவது பேங்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஐடிக்குன்னு ஒரு துறை இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு துறை எல்லா பேங்க்குக்குமே இருக்கும். அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா எல்லாமே ஐடி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். அது நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா டெக்னிக்கலாக யூ கேன் ஒர்க் இன் பேங்க். திட் இஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இன் பேங்க் ஆஸ் அ டெக்னிக்கல் ஆஃபீஸர் தென் யூ கேன் கோ ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ப்ரிஃபர் வாட் எவர் யூ வாண்டட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், 1 hour தான் டைம் கொடுத்தாங்க. I hope this video is helpful to you. I think 200 persons are there. இந்த 200 persons அட்லீஸ்ட் ஒரு 20% ஆச்சு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஐ தேங்க் ஜெய் ஸ்ரீராம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவர் faculty members for giving me this opportunity. Thank you so much. If you have any queries, you can ask. Yeah, thank you so much, Poonachandran, my boy. Yes, sir. ஃபாஸ்ட் அந்த 1.5 மணி நேரமாக நீங்கள் கொடுத்த ஸ்பீச் வந்து ஐ ஃபீல் வெரி அவுட்ஸ்டாண்டியஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2014 வந்து நான் ஃபஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச். 2014 நீங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச். ஸோ ஆஃப்டர் த கேப் ஆஃப் 6 years வந்து இப்போ நீங்கள் கொடுத்த அந்த ஸ்பீச்சில் வந்து ரியலி ஐ ஃபீல் சம் இன்ஸ்பிரேஷன் இன்னர் வித் மீ. உண்மையை சொல்ல போனால் ஸோ யூ லிஸ்டட் ஸோ மெனி திங்ஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் என்னது உங்களுக்கு விவேகானந்தர் சொன்னீங்க, டெரி ஃபாக்ஸ் சொன்னது, இந்த நகைன் வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களோட பார்வை. ஸோ நான் என்னன்னா இப்போ அகெயின் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 200+ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி உலகத்தை பார்த்தீங்க, ஸோ ஹவ் யூ டேக்கன் இன்டு யுவர் ஹார்ட், அந்த விஷயத்தை நான் கெஸ் பண்ண முடிஞ்சது. அது அப்படியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் யூ மேன். அண்ட் அகெயின் நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் புக் ரீட் பண்ணுறது, அண்ட் அகெயின் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபுட் ஹேபிட்ஸ், மெயினாக வந்து லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபைனலாக வந்து என் வித் த இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சரி ஓகே பூர்ணச்சந்திரன் இன்ஜினியரிங் ஈஸி படித்தார், இப்போ வந்து பேங்க்கில் இருக்கிறாரு, ஸோ ஓகே பரவாயில்ல, ஸோ ஒரு பேஷன் எடுக்குதுன்னு நினச்சேன். பட் ஃபைனலாக நீங்கள் வந்து அந்த என் பண்ணுறப்ப சொன்னீங்க இல்லையா, ஸோ ஹவவர் யூ மேபி ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஆமாம் இன்ஜினியர்னு சொல்கிறப்ப வந்து இன்ஜினியர் இன்னும் வந்து அந்த அந்த உயிரோட நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது அதே ஒரே விஷயந்தான். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பிலீவ் அஸ் யூ ஆர் இன்ஜினியர். ஸோ மேபி நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், மேபி எந்த ஜாப்பில் இருக்கலாம், மேபி எந்த லைஃபோட சுச்சுவேஷன் எது வேணால் மாறலாம். ஸோ யூ ஸ்டார்ட் பிலீவ் யூ ஆர் இன்ஜினியர். ஸோ அந்த வார்த்தை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் திஸ் டைம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா, ஸோ யூ மே ஆஸ்க் ஓப்பன்லி ஆர் எல்ஸ் யூ ஜஸ்ட் போஸ் த கொஸ்டின் இன் சேட் பாக்ஸ். ஸோ உங்கள் பிரதர் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவார். ஸோ ஷூர்லி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் எல்ஸ் சிம்ப்ளி போஸ்ட் த கொஸ்டின்ஸ் இன் சேட் பாக்ஸ். கைஸ் ஓப்பனாக கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஸோ நான் அன்மியூட் பண்ணி விட்றேன். யூ கேன் இன்ட்ராக்ட் வித் பூர்ணச்சந்திரன் டைரக்ட்லி. ஓகே, ஃப்ரம் தேர்ட் இயர் ECE லாவண்யா. எஸ். யா ஓகே. லாவண்யா, so you can ask ma. சார், நம்ம இப்போ புதுசா ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம், இல்ல புதுசா இது பண்ணலான்னு முடிவு எடுக்கிறோம்னா அதுக்கு நிறைய பயம் இருக்கும், பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம்? ஓகே, குட் கொஸ்டின்மா. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்ஜினியரிங்கிற கான்செப்டில் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின்மா. இன்ஜினியரிங்கிறது நம்ம வேலைக்கு போகிறது மட்டும் கிடையாது, அதை நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்.
நம்ம வந்து ஒரு தொழில் உருவாக்குறதுக்கு தான் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்து இல்லை ஒரு பொலிட்டீஷியனாக இருந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு, ஒரு தொழில் தொடங்கி ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது வேறு. தட் வில் எம்பவர் அவர் எக்கானமி. இந்தியன் எக்கானமிங்கிறது வந்து தொழில் மூலியமாக தான் நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கோம். அது சஸ்டெயின் ஆகிறது தொழில்னால தான். ஸோ நம்ம இன்ஜினியருங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தொழில் தொடங்குறத பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு சிந்திக்கணும். ஆண்டர்ப்ரனர் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு பவுன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பைக். அந்த பவுன்ஸ் பைக் வந்து ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 வயசு பையன், 23-24 வயசு. அவங்க வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஆப் மூலிமா அந்த கியூஆர் கோடு, என்கிட்ட ஒரு பவுன்ஸ் ஆப் இருக்குது அப்படின்னா போய் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பைக் ஸ்டார்ட் ஆகுது. ஹெல்மெட் இருக்குது, ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு போகிறேன். ஒரு இடத்துல போய் நான் நிறுத்திட்டு மறுபடியும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகிடுது. நான் வந்து டெபிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இது யார் க்ரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 23 வயசு 24 வயசு பசங்க. ஸோ நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான், இல்லாட்டி நம்ம தொழில் தொடங்கணும்னா நம்ம வந்து பின்னடைஞ்சிருவோம். ஏதாச்சும் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் கண்டிப்பாக இருக்குது, எனக்கு தெரியும். எல்லோரும் பயன்படுத்துவாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பயன்படுத்துவாங்க. பட் யூ ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி பவுன்ஸ், அவங்களுக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மெட்ரோ ஏரியாவில், பெங்களூர் ஏரியாவிலலாம் இந்த மாதிரி நம்ம அந்த பவுன்ஸ்னு வச்சோம்னா அப்படின்னா அவங்க பஸ்ஸில் போகிறக்கெல்லாம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பைக் இருக்குது அப்படின்னா சுற்றிட்டு வந்து எங்கள் ஒரு பக்கம் நிறுத்திட்டு போயிடலாம். ஸோ இட் இஸ் அ குட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், இருக்குது அப்படின்னா யூ கேன் ஷுவர்லி என்டர் இன் டு இட். யூ டோன்ட் ஆஸ்க் எனி ஒன். பயப்படவே தேவையில்லை. ஆண்டர்ப்ரனர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டிவாக இருக்கணும். செகண்ட் திங் ஒன்லி ஜாப். 10 to 6 if you work in any job, you may get satisfied or may not. But if you work as an entrepreneur, if you give work to 100 people, then you will get satisfied. ஒரு 100 பேரோட குடும்பத்தையே நான் வாழ வைக்கிறேன். ஸோ யூ நோ நீட் டு ஃபியர் அபவுட் இட்மா. நீ வந்து எதுக்குமே ஃபீல் பண்ண தேவையில்லை, மற்றவங்க கிட்ட சஜஷன் கேட்க தேவையில்லை. ஒன்லி திங் இஸ் ஐடியா. நம்மளுக்கு ஐடியா தான் முக்கியம். ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, மணி இஸ் நாட் த ப்ராப்ளம். மணியெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே இல்லைங்க, ஐடியா தான் ப்ராப்ளம். எனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மணியை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து ஐடியாங்கிறத முக்கியம். நம்மளோட பீப்புளுக்கு வந்து எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு விஷயம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், அண்ட் அவங்க வேலையை சுலபமாக்கணும். இன்ஜினியரிங்னால என்ன, வேலையை சுலபமாக்கிறதுக்கு தான் மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வர்றோம். அதுதான் புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஜூஸ் புளியறதுக்கு கூட ஒரு மிஷின் இருக்குது. இப்போ எல்லாமே ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிச்சனில் பார்த்துட்டோம்னா மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி ஒரு ரோபோ வந்து உட்காந்து வெஜிடபிள் கட் பண்ணுமாமா. ஒரு இதில் சொல்கிறாங்க, ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ நேஷன் அண்ட் வேர்ல்ட் இஸ் டெவலப்பிங் வெரி ஃபாஸ்ட்லி. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சாத்தியப்படும் அப்படின்னா ஷுவர்லி யூ கேன் என்டர். டோன்ட் ஆஸ்க் எனி ஒன். ஓகேவாம்மா? Yeah, okay. Thank you so much, Purnachandran. Thank you, sir. And also for Lavanya. Any other questions, ma? So if you have any questions, please raise, or else we simply move on. Question கேக்குறீங்களா பா? Or else simply post in chat box. Yeah, you can post. question இருந்தா கேட்கலாம். அண்ட் ஒன் பர்சன் உமா கேட்குறாங்க, நீங்கள் பேங்க்கில் மேனேஜராக இருக்கீங்களா, எந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, Uma is asking that how I prepared for bank exam. Am I a bank manager? Uma is asking. Uma, நான் பேங்க் மேனேஜர் இல்லை, ஐ எம் அன் அசிஸ்டன்ட் மேனேஜர். இட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபீஸர் போஸ்ட். அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஆஸ் அ லேக் தான்மா. நான் எடுத்தோன்னே கிளியர் பண்ணல. இட் வாஸ் டிஃபிகல்ட். வை? பிகாஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், நான் குவான்டிட்டி ஆப்டிடியூட்லாம் ரொம்ப லேக்மா. குவான்டிட்டி ஆப்டிடியூட்லாம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் தான் குவான்டிட்டி ஆப்டிடியூட்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து 2.5 years கழிச்சு தான் இந்த ஜாப் கிடச்சிது. அண்ட் பெங்களூரில் வந்து ஒரு 3 years ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐபிபிஎஸ் தான் எழுதுனேன். ஐபிபிஎஸ் பிஓ, ப்ரொபேஷனரி ஆஃபீஸருங்கிற ஒரு போஸ்ட்டு 2017 பேட்சில் வந்து நான் கிளியர் பண்ணேம்மா. Yeah, okay. Thank you so much.
பூர்ணச்சந்தர் உங்களோட சேனலோட இது லிங்க் கேட்குறாங்க. ஷால் ஐ ஷேர் வித் யுவர் பெர்மிஷன்? Yes, yes, sure. And if you have any queries, my number is with Kalai ma'am and Dinagaran sir. You can call me, no problem for me. And my channel name is Doubt Demolition, and you can subscribe too. Yeah, sure, thank you. Can நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். Yes, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். Thank you, sir. ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணேன், ஓகேவா? ஸோ இந்த மீனிங் ஆஃப் டைமில், ஸோ ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ வில் கெட் சம் பேக்கேஜ் ஆஃப் நாலேஜ் ஷுவர்லி. எனிதிங் guys? How can be Any questions or shall we end up? Sir, how we can be different from other engineers? Oh, so okay. Our questions கேட்டிருக்காங்க. Yes, sir. And Nesigar, sir, how we can be different from other engineers? Okay. மற்ற engineers நம்ம எப்படி டிஃபரெண்டா காட்ட முடியும்? Okay. It's a good question, Nesigar. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, we have to think differently. நம்ம மைண்டு வந்து ஒருத்தங்க சொல்கிறத தான் கேட்போம். நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணக்கூடாது, நம்ம ஸ்கூல் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும், we won't get out of the mind, we won't think like that. Out of the mind we have to think. எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்மளும் நினச்சோம் அப்படின்னா அவங்கள மாதிரியே தான் நம்ம போயிட்டுருப்போம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சின்ன எக்ஸாம்பிள். ஒன்று, குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறோம், 12th வரைக்கும் படிக்குது, காலேஜ் சேருது, ஒரு வேலைக்கு போகுது. இது ஒரு ப்ராசஸ். இது எல்லா குடும்பமும் பண்ணுறது. இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. நான் நிறைய நியூஸில் பார்த்துருக்கேன். நான் ஸ்கூல்லாம் சேர்த்த மாட்டேன், நானே படிக்க வைக்கிறேன் என் பையனை. நான் வந்து இந்த சமுதாயத்தை பற்றி நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நான் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அண்டு வீட்லேயே படிக்கிறாங்க அவங்க அப் டு 12th ஸ்டாண்டர்ட். they didn't go allow them to go school. அவங்க சில்ட்ரன்ஸை வந்து ஸ்கூலுக்கு வந்து அலோவ் பண்ணவே இல்லை ஒரு சில பேரண்ட்ஸ், நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காலேஜில் டைரெக்டாக சீட் வாங்குறாங்க, த்ரூ கரஸ்பாண்டன்ஸில் எக்ஸாம் எழுதுகிறாங்க, பாஸ் ஆகுறாங்க. அண்டு தேர் என்டரிங் டைரக்ட்லி இன் டு த காலேஜ். இன் காலேஜ் தேர் பிளேசிங் இன் கூகுள். காலேஜில் சேர்ந்த உடனேயே ஒரு 1 or 2 years கழிச்சு இவரோட ஸ்கில்லை பார்த்துட்டு கூகுளில் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 18 years 19 years பாய். ஸோ வி ஹாவ் டு திங்க் அவுட் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம வந்து ஒரே பாத்தில் மட்டும் எல்லாரும் போகிற பாத்துலேயே போனோம்னா எல்லா இன்ஜினியர்ஸ் மாதிரியே தான் இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம திங்க் பண்ணுறதை சேஞ்ச் பண்ண பார்க்கணும். ஒரு விஷயத்தை எல்லாத்து மாதிரியுமே திங்க் பண்ணாமல் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இது இன்னும் ஷார்ட் டேர்ம் பண்ணோம்னா எப்படி இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மைண்ட் சேஞ்ச். வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் மைண்ட், வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் திங்கிங். இது மூலிமா நம்ம வந்து மற்ற இன்ஜினியர்ஸை விட நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம். அதெல்லாம் நம்ம தான் அனாலிசிஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். Okay, thank you for your answer. Any other questions, ma? I think no more is there. Okay. Yeah, okay. பூர்ணச்சந்திரன், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே நினைக்கிறது உண்டு. என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ வென்எவர் சான்ஸ் ஆஃப் ட்ராவலிங், பஸ்ஸில் போகிறப்போ புக்ஸ் வந்து ரீட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அகெயின் அந்த ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பாச்சும் ஒன்று ஆஃப் ஆனாக தான் இருக்கும். பெருசாக அடிக்கடி வந்து உங்களுக்கு டச் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அட் த டைம் ஆஃப் ட்ராவலிங் ஷூர்லி ஃபியூச்சரில் வந்து உங்கள் பையனை ஏற்றுக்கிறேன். ஸோ வென்எவர் சான்சஸ் இருக்கும் அப்புறம் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஏன்னா இந்த செஷன்ல வந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் இல்லையா, நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து மை ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் டேக் எனி கைண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் what you wish. One minute sir, 1 minute. So 2 person have asked, suggest some valuable books sir. இது 2 பேர் கேட்டுட்டாங்க. காவ்யா கேட்டிருக்கீங்க. நான் ஒரு சில புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேம்மா. சைலேந்திர பாபு சார் புக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 2 weeks பேக் வந்து உங்களுக்கு செஷன் எடுத்திருப்பார், வெபினார். ஐ எம் அ பிக் ஃபாலோவர் ஆஃப் சைலேந்திர பாபு சார். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புக்ஸ் எல்லாமே ஃபேவரட். இப்போது மோகன்ராஜ் கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக் அப்படின்னு. சாரி, எனக்கு சைலேந்திர பாபு சார் புக்ஸ் என்னென்ன எழுதியிருக்காருன்னா, சிந்தித்த வேளையில் அப்படின்ற ஒரு புக்ஸு, அதுக்கப்புறம் அவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும், நீங்களும் ஆகலாம் IPS அதிகாரி. ஐம் கெட்டிங் கால், 1 second. ஸோ சைலேந்திர பாபு புக்ஸ் எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் ஹில் அப்படின்னு ஒருத்தர்
திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங், ஜெஃப் கெல்லர் எழுதுனது. ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அந்த புக் ஒரு குட்டி புக்கு. எப்பவுமே குட்டி புக் சூஸ் பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய புக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறக்கே தோணாது. ஸோ குட்டி புக் சூஸ் பண்ணுங்கள். ஸோ குட்டி புக்னால் ரொம்ப குட்டி கிடையாது, கதை புக் கிடையாது, ஓரளவு மீடியம் சைஸ் புக். அதை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க, இனிஷியல் ஸ்டேஜஸ் ஐம் டெல்லிங்க. அப்புறம் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங், திங்க் அண்ட் க்ரோ ரிச், த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்னு ஒரு புக்கு. சைலேந்திர பாபு சார் புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வரலாறு சம்மந்தமான புக்ஸும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காமராஜர் புக்ஸு, பெரியார் புக்ஸு, இறையன்பு சார் எழுதின புக்ஸ். இறையன்பு சார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இறையன்பு சார் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்போ நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினதில் குட்டி குட்டி புத்தகங்கள். இறையன்பு சார் நிறைய குட்டி குட்டி புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அது மொத்தமாக 40 பேஜ் தான். 40 பேஜுங்கிறது 1 ஹவரில் முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். 1 ஹவர் கூட தேவையில்லை. ஸோ அந்த குட்டி குட்டி புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்டு வாட் எல்ஸ், அண்டு பெஸ்ட் செல்லர் புக்ஸுன்னு நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் அதிகமாக வாங்கப்பட்ட புத்தகங்கள் அப்படிங்கிறத பெஸ்ட் செல்லர் புக்ஸ். அதெல்லாம் அதை சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா புத்தகங்கள் கிடைக்கும். இருங்க, நான் வேணால் ஜஸ்ட் அ செகண்ட் ஒரு சில புத்தகங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்னைட்டட் மைண்ட்ஸு, அப்துல் கலாம் சார் எழுதின புத்தகம். அதுக்கப்புறம் 5 AM ரெவல்யூஷன் அப்படின்னு டான் லூக்கா எழுதினது. அதாவது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், 5 AM ரெவல்யூஷன் டான் லூக்கா எழுதினது. த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு, ஜோசப் முர்பே எழுதினது. பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயம். சாப்பியன்ஸ், எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கைண்டு, யுவால் எழுதினது. அதாவது சாப்பியன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹியூமனோட வரலாறு, நம்ம எப்படி தோன்றினோம், அந்த காலத்துல எல்லாம் பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் சாப்பியன்ஸுங்கிறது புக்கு. சாம்பியன்ஸ் புக் எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பர் கேட்டு நீங்கள் எங்ககிட்ட தொடர்பு கொள்ளலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ ஆல். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ பூர்ணச்சந்திரன். இப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்ன மனசு நினச்சிருப்பீங்க, ஸோ என்ன மாதிரி புக்ஸ் படிக்கலான்னு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மோஸ்ட்லி சார் சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் ஷால் வி எண்ட் அப். கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு நம்பர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பூர்ணச்சந்திரன் ஏதாவது மேபி உங்களுக்கு ஃபியூச்சர் ஏதாவது ஹெல்ப் பண்ணாவோ, என்ன மாதிரி புக்ஸ் ப்ரிப்ரேஷன், கவர்மெண்ட் எக்ஸாம் பார்க்கறதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் வேணும்னா யூ கேன் பிங் ஹிம் எனி டைம். ஸோ தேங்க்யூ. ஸோ அட் தி டைம், ஸோ வி ஆர் கோயிங் டு எண்ட் அப் த செஷன். ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் அ great thanks to our institution, principal sir, Ego sir, and our HOD ma'am, and my dear all faculty members, so and also my dear students. So thank you so much for your passion listening. Last but not least, for a great speech given by our alumni students, Purnachandran. So கண்டிப்பாக ஃபியூச்சரில் இப்போ உங்களுடைய நீங்கள் டச்சப் பாஸ்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது, நான் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ ஃபியூச்சர்லேயே இதே மாதிரி செஷன் கண்டிப்பாக நீங்கள் குடிப்பீங்க நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஃபார் எவ்ரி திங். கலை மேம், ஸோ இஃப் யூ விஷ் யூ கேன் கிவ் சம் வேர்ட்ஸ் அண்ட் யூ கேன் எண்ட் அப். Okay, thank you Purnachandran for your valuable section. Thank you ma'am, thank you. Thank you. Shall we wind up the session, ma? Yes. Thank you so much for all listening to my speech actually. Thank you so much. Okay, thank you. Okay, thank you ma.